கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளிலும் சகோதர சகோதரிகளாய் ஒன்று கூடி இந்த 2 நாள் ஆவிக்குரிய மாநாட்டுல தேவன் நம்மை கலந்து கொள்வதற்கு கொடுத்த இந்த கிருபைகளுக்காக தேவனுக்கு நாம் நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்ளலாம். சோ இந்த 2 நாள்ல நம்ம அநேக பாடங்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். சோ எதற்காக இதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம்? ஓகே, நம்ம கன்வென்ஷன்ஸ் வைக்கிறோம், சபை கூடுதல் வைக்கிறோம், பாடங்கள் கேட்கிறோம். எதற்காக இதெல்லாம் கேட்கிறோம்? ஆவிக்குரிய இதுல வளர்ச்சி அடைவதற்கு. அதை விட இன்னொரு விஷயம் இங்க போட்டிருக்காங்க பாருங்க, தீம். நமக்கு என்ன கொடுக்க போறாரு? ராஜ்யத்தை நம்ம கிட்ட என்ன பண்ண போறாரு? கொடுக்க போறாரு. சோ அதுக்காக தான் என்ன பண்றோம்னா நம்ம அநேக காரியங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சோ இன்றைக்கு நம்முடைய பாடத்திற்கு தெரிந்து கொள்ளப்பட்டதான பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உண்மையான ராஜ்யத்தின் சத்தியம் அப்படின்றதான ஒரு தலைப்புல 1 மணி நேரம் தான் கொடுத்துருக்காங்க. சோ அதற்குள்ள நான் என்ன பண்றேன்னா முடிக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். சோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹிஸ்டரி என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். அதாவது ஒரு காலப்பகுதியிலிருந்து இன்னைக்கு நம்ம காலப்பகுதி வரைக்கும் நடக்கக்கூடிய விஷயங்களை சத்தியத்தின் அடிப்படையில் என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். சோ நல்லா கவனமா கேளுங்க. யாரும் இடையில என்ன பண்ண வேண்டாம், தூங்கிடாதீங்க. ஏன்னா நம்ம வந்திருக்கிறதே சத்தியம் கேட்க தான் வந்திருக்கிறோம். இங்கேயும் வந்து தூங்கிட்டோம்னா அது தேவனுக்கே ரொம்ப மன வருத்தமாயிடும். சோ அந்த ஒரு விஷயத்துல நம்ம கவனமா இருக்கலாம். ஏன்னா நமக்கு இந்த சூழ்நிலைகள்லாம் ரொம்ப எப்படி இருக்குங்க, தூங்குறதுக்கு வசதியா இருக்குதுன்றதுனால தூங்கிடாதீங்க. இது எதற்கு ஏற்படுத்துதுன்னா சத்தியம் கேட்கறதுக்காக தான் இந்த சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டதே தவிர தூங்குறதுக்காக என்ன பண்ணல, ஏற்படுத்தப்படல. ஓகே, நம்ம ஆதார வசனம் 2 வசனம் வாசிக்க போறோம். வாசிக்கலாம் சிஸ்டர். லூக்கா 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்த ஓமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். சோ இந்த ஒரு விஷயம் நமக்கு தெரியல. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய முதல் வருகையில சொன்ன ஒரு ஓமை. சோ அந்த நல்ல நிலம், அந்த 4 வகையான நிலங்கள் குறித்து சொல்லும் போது அப்ப என்ன சொல்லுவாருன்னா, அந்த விதை என்னன்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய வசனம் அப்படின்னு சொல்லுவாரு. அடுத்த வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 13:19. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். அன்புக்குரிய சகோதரர் சொல்லி இப்ப நம்ம 2 வசனம் வாசிச்சிருக்கிறோம். 2 வசனமே எதை குறித்து பேசுதுன்னா ஒரே விஷயத்தை தான் குறித்து பேசுது. இதை குறித்து பின்னாடி ஒரு கேள்வி வருது, நீங்க நல்லா நோட் பண்ணிக்கங்க. சோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா சீட் பெல்ட் என்ன பண்ணலாம், போட்டுக்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு டிராவல் பண்ண போறோம். பிளைட்ல என்ன பண்ண போறோம்னா டிராவல் பண்ண போறோம். சோ இப்ப நம்ம கார்ல பஸ்ல போனா என்ன பண்ணிடலாங்க, இடையில இறங்க முடியும். பிளைட்ல போனா இறங்க முடியுமா? இடையில இறங்க முடியாது. அதனால என்ன பண்ணீங்க, உங்க சீட் பெல்ட்டை டைட்டா போட்டுங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா உண்மையான ராஜ்யத்தின் சத்தியம் என்ன அப்படின்றது என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, குறிப்பாக நம்ம இருக்கக்கூடிய காலப்பகுதி எப்பேற்பட்ட காலப்பகுதி அப்படின்றதுக்கு ஒரு வசனம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4:3. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவிதின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு. அடுத்த வசனம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இங்க பாருங்க, நம்ம வாழக்கூடிய இந்த ஒரு காலப்பகுதியில என்ன ஒரு விஷயம் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஆரோக்கியமான உபதேசத்தை என்ன பண்றது இல்லையா, பொறுக்கிறதுக்கு மனதில்லை. அதாவது சவுண்ட் டாக்டரினை கேட்கறதுக்கு எனக்கு என்ன இல்லைன்னு பாத்தீங்கன்னா அநேகருக்கு மனம் இல்லை. மாறாக எதை குறித்து அவங்க அதிகமா விரும்புறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை திரளாக சேர்த்து கொண்டு கட்டுக்கதைகளுக்கு தான் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா லைக் பண்றாங்க. நம்ம அநேக நேரத்துல நம்ம என்ன நினைக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, இது பெயர் சபையை குறித்து தான் என்ன பண்ணப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு நம்ம நினைக்கிறோம். மாறாக இது வேத மாணவர்களுக்குள்ளேயே அநேகர் எப்படிதான் எதிர்பார்க்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா, கட்டுக்கதை மாதிரியான காரியங்கள் என்ன பண்றாங்கன்னா அநேக சகோதரர்கள் எதிர்பார்க்கிற மாதிரி காரியங்கள் இந்த ஒரு காலகட்டத்துல இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்கள், நான் முன்னாடியே சொன்னது போல 2 வசனம் வாசிச்சு இல்லைங்களா? சோ அதுல did you find any difference in the 2 verses? அதுல ஏதாச்சும் வித்தியாசம் உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சதுங்களா? ஃபர்ஸ்ட் வசனம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஓமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். ஓகே,
அடுத்து மத்தேயு 13 என்ன பாக்குறோம்னு பாத்தீங்கன்னா ராஜ்யத்தின் வசனம். சோ இப்ப இங்க என்ன சொல்ல வராருன்னு பாத்தீங்கன்னா, விதை தேவனுடைய வசனம் தான், அதாவது தேவனுடைய சத்தியம், அதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. பட் அதே போல அது என்னவும் கூட அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜ்யத்தின் சத்தியமாவும் என்ன பண்ணப்படுதுன்னா அங்க இருக்குது, அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. சோ இங்க பார்க்கும்போது என்ன இதுல நமக்கு மைய கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜ்யத்தின் வசனம் என்ன அப்படின்னா இன்னைக்கு நம்ம கையில கொடுத்திருக்காரு இல்லைங்களா தேவன், என்னங்க தேவனுடைய வார்த்தை, அதாவது நம்ம வைத்து இருக்கிற இந்த ஹோலி பைபிள், இந்த வேதாகமம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிற ராஜ்யத்தின் சத்தியம். சோ இதுல என்ன நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ட் ஆஃப் கிங்டம். இந்த ராஜ்யத்தின் சத்தியத்தை தேவன் எதுல வச்சிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா இந்த வேதாகமத்துல என்ன பண்ணிருக்கிறாருன்னா வைத்திருக்கிறார். சோ இப்போ நாம அததான் என்ன பண்ண போறோம்னா பார்க்க போகிறோம். சோ இப்ப இந்த ஒரு ராஜ்யத்தின் வசனம், இந்த சத்தியம் இருக்கு இல்லைங்களா, இந்த பைபிள், இதோட நோக்கம் என்ன? ஏன் இந்த பைபிளை தேவன் நம்ம கையில கொடுத்திருக்கிறார்? ரொம்ப சரி. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ராஜ்யத்தின் வசனம் சத்தியம், இந்த வேதாகமம் தான் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜ்யத்தின் புத்திரர்களை என்ன பண்ணும்? உருவாக்கும். இன்னைக்கு நம்ம 1,44,000 பீப்புள் சொல்றோம் இல்லைங்களா, நம்மளை உருவாக்க கூடியதே எதுதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராஜ்யத்தின் சத்தியம் தான் நம்மள என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உருவாக்கும். அதற்கு கூட வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 13:23. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமா இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். இந்த ராஜ்யத்தினுடைய வசனம், அதாவது நம்ம கையில இருக்கிற இந்த வேதாகம் தான் என்ன பண்ணோம்னா ராஜ்யத்தின் புத்திரர்களை உருவாக்கும். இந்த ராஜ்யத்தின் புத்திரர்கள், அதாவது நம்ம உலகத்தின் ஜனங்களை என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா நல்வழி படுத்த போகிறோம். சோ அதற்காக தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த வேதாகமத்தை நம்முடைய கையில கொடுத்திருக்கிறார் அப்படின்ற விஷயத்த பார்க்க போறோம். சோ அன்புக்குரிய சகோதரர், இப்ப நம்ம பார்த்தது ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். சோ இப்ப இந்த ஒரு பாடத்தை நம்ம எப்படி பார்க்க போறோம்னா 3 பார்ட்டா பார்க்க போறோம். சோ இப்ப 3 பார்ட்டா பார்க்க போறோம். சோ அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உண்மையான ராஜ்யத்தின் சத்தியம் சந்தித்த போராட்டங்கள். அதாவது தேவன் நம்ம கையில இந்த வேதாகமம் கொடுத்திருக்காரு இல்லைங்களா, இந்த வேதாகமம் என்னென்ன போராட்டங்கள், என்னென்ன கஷ்டங்கள், என்னென்ன பாடுகளை சத்தியத்தின் அடிப்படையில சந்திச்சது அப்படின்ற விஷயத்த என்ன பண்ண போறோம்னா முதல் பார்ட்ல பார்க்க போறோம். அடுத்து 2ஆம் பார்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொய்யான ராஜ்யத்தின் சத்தியத்தின் வளர்ச்சியால் உண்மையான ராஜ்யத்தின் சத்தியம் பாதிக்கப்பட்டது. அதாவது என்னன்னா உண்மையான சத்தியம் இருக்குது, அது ஆரம்ப காலகட்டத்தில் என்ன பண்ணப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா அநேக கஷ்டங்கள் உபத்திரவங்கள் என்ன பண்ணப்பட்டதுன்னா அனுபவிச்சது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பொய்யான ராஜ்யத்தின் சத்தியம் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா உள்ள வந்துடுச்சு. சோ அதுதான் 2வது பாயிண்ட். பொய்யான ராஜ்யத்தின் சத்தியத்தினுடைய வளர்ச்சியால் என்ன நடந்ததா உண்மையான ராஜ்யத்தின் சத்தியம் பாதிக்கப்பட்டுடுச்சு. சோ அந்த உண்மையான ராஜ்யத்தின் சத்தியம் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டுச்சு. அது செகண்ட் பார்ட்டா பார்க்க போறோம். அடுத்து 3வது பார்ட்ல என்ன பார்க்க போறோம்னா மறுபடியும் அந்த உண்மையான ராஜ்யத்தின் சத்தியம் என்ன ஆக்கப்பட்டதுன்னா கண்டுபிடிக்கப்பட்டு மீண்டும் என்ன ஆயிடுச்சுன்னா நிலை நிறுத்தப்பட்டது. சோ இந்த 3 பார்ட் அடிப்படையில தான் என்ன பண்ண போறோம்னா அன்புக்குரிய சகோதரர்களே நாம இந்த பாடத்தை அணுக போகிறோம். சோ இப்ப நாம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு என்ன பண்ணிடலாம்னா போயிடலாம். சிஸ்டர் அதை வாசிச்சிருங்க அந்த பாயிண்ட். உண்மையான ராஜ்யத்தின் சத்தியம் சந்தித்த போராட்டங்கள். சோ இப்ப இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம் இன்னைக்கு பார்க்க போறோம். வசனம் வாசிக்கலாம் சிஸ்டர். யோவான் 15:20. யோவான் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினதுண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அன்புக்குரிய சகோதர சொல்லி நல்லா கவனிங்க. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போன ஒரு வசனம் தான் இந்த ஒரு வார்த்தை. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் என்ன பண்ணுவாங்க துன்பப்படுத்துவாங்க அப்படின்னு என்ன பண்ணிருக்காருன்னா அன்றைய காலகட்டத்துல இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்கள் கிட்டையும் உண்மையாக இருந்த விசுவாசிகள் கிட்ட என்ன பண்ணிருந்தாருன்னா இந்த ஒரு காரியத்தை சொல்லிட்டு இருந்தாரு. சோ இப்ப காலப்போக்குல என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாகவே நம்ம கையில இருக்கக்கூடிய வேதாகமம் என்ன கொடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்திற்கு, அதாவது இந்த சொசைட்டிக்கு என்ன கொடுத்ததுன்னா வெளிச்சத்தை கொடுத்துச்சு. ஏன் அப்படின்னா அன்றைய காலகட்டத்துல ராஜாக்களுடைய காலங்கள் இருந்தது. அவர்கள் என்ன பண்ணிருந்தாங்க ஜனங்களை அடிமைத்தனம் படுத்தி இருந்தாங்க. பட் வேதம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா இங்க யாருக்கும் அடிமை இல்லை அப்படின்ற விஷயத்த சொல்லுது. அதே மாதிரி வேதம் அன்பை குறித்து என்ன பண்ணுதுன்னா பேசுது. அதே மாதிரி சுதந்திரம் ஃப்ரீடம் குறித்து என்ன பண்ணுதுன்னா பேசுது. அதே போல ஈக்குவாலிட்டி குறித்து என்ன பண்ணுதுன்னா வேதம் பேசுது. சோ இதெல்லாம் இந்த வேதம் இந்த பேசுறதுனால அங்க இருக்கக்கூடிய அந்த பணக்காரர்கள் ராஜாக்கள் அவர்களுக்கு வேதம் பிடிக்குமா?
பிடிக்காது. ஏன்னா இந்த வேதத்தினால ஜனங்கள் என்ன ஆயிடுவாங்க, ஈக்குவாலிட்டி, ஃப்ரீடம் இதெல்லாம் அவங்க கேட்டதுனால நம்மளுடைய இது என்ன ஆகாதுன்னா இங்க நடக்காது, நம்மளுடைய திட்டம் எதுவுமே நடக்காது அப்படின்றதுனால அந்த காலகட்டத்துல என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா இந்த வேதத்தை அழிச்சிடணும், எப்படியாவது இந்த வேதத்தை, அதாவது இந்த பைபிள் என்ன பண்ணணும்னா அழிச்சிடணும்ட்டு அநேக ராஜாக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த காலத்துல ட்ரை பண்ணிருக்கிறாங்க. சோ அதுல ஒருத்தர் தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் ஒரு ரோமன் எம்பையர், அதாவது டயோக்ளிஷியன் சொல்லக்கூடிய ஒரு ரோமன் எம்பையர், ரோம பேரரசர். இவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா அவர் வாழ்ந்த காலகட்டத்துல இந்த கிறிஸ்தவர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா, அதாவது உண்மை கிறிஸ்தவர்கள் நான் சொல்றது, ஏன்னா அப்போ போப்பு மார்க்கம் என்ன பண்ணலன்னா வரல. சோ அதுக்கு முன்னாடி இருக்கும்போது உண்மை கிறிஸ்தவர் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட என்ன சொல்றாருன்னா, யார் யார்கிட்ட எல்லாம் பைபிள் இருக்கோ நீங்க என்ன பண்ணிடுங்க, என்கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்துருங்க. அப்படி நீங்க கொடுக்கலன்னா நான் என்ன பண்ணிடுவேன்னா உங்களை கொன்னுடுவேன். அதாவது இவர் என்ன பிளான் பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் எல்லார்கிட்டயும் பைபிள் வாங்கி அதை எரிக்கிறதுக்கு பிளான் பண்றாரு. அப்படி யாராச்சும் நீங்க கொடுக்கல அப்படின்னா நான் உங்களை என்ன பண்ணிடுவேன், சேர்த்து எரிச்சிடுவேன் அப்படின்னு என்ன பண்றாருன்னா ஒரு கட்டளை என்ன பண்றாருன்னா பிறப்பிக்கிறாரு. சோ அந்த ஒரு காலப்பகுதி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கொடுமையான காலப்பகுதி. அவர் சொன்னது போலவே என்ன பண்ணிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா அநேக வேதாகமங்கள், அநேக பைபிள் என்ன பண்ணிருக்கப்பட்டிருக்குன்னா அந்த டைம்ல எரிக்கப்பட்டிருக்குது. சோ இப்போ இவர் கேட்டார் இல்லைங்களா, எல்லாரும் கொடுத்துட்டு இருப்பாங்களா? ஒரு சிலர் கொடுத்திருப்பாங்க. பட் அநேக உண்மை கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா எங்களால என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது அப்படின்ட்டு அவங்க ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க. என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா when asked to hand over, அதாவது நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேட்கும் போது அவங்க என்ன சொல்லிட்டாங்களா, இந்த பைபிள் இல்லாம எங்களால வாழ முடியாது, அதாவது வசனம் இல்லாமல் எங்களால வாழ முடியாது, நீ வேணா என்ன பண்ணிக்கோ, எங்களை வேணா எரிச்சுக்கோ, நாங்க என்ன பண்ண மாட்டோம், இந்த பைபிளை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அநேகர் வந்து இந்த மாதிரி டார்ச்சர்ஸ் என்ன பண்ணப்பட்டிருக்காங்கன்னா அதை கொடுக்கலன்ற ஒரே காரணத்துக்காக அநேக துன்பங்கள், அநேக கஷ்டங்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்க சகோதர சகோதரிகள் அனுபவிச்சிருக்கிறாங்க. அதுல நிறைய மெத்தட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ரோமன் எம்பரர் வந்து டார்ச்சர் பண்ணிருக்காங்க. சோ இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சாட்டை அடி, நம்ம பாக்குறோம்ல அந்த கசை அடி சொல்றாங்க இல்லைங்களா, சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த வாரினால என்ன பண்றது, அடிக்கிறது. அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சிங் ஆன் த ரேக், அதாவது இந்த மாதிரி கைகள் கட்டப்பட்டுரும், கால்கள் கட்டப்பட்டுரும், இந்த பக்கம் கால்கள் என்ன பண்ணா இழுக்கப்படும், மேல என்ன பண்ணா கைகளை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இழுப்பாங்க. சோ இதனால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த நரம்புகள், அந்த சதைகள், அந்த எலும்புகள் என்ன ஆகும்னா பிற்கப்படும், பிச்சு என்ன பண்ணனா எரியப்படும். சோ இது என்ன ஒரு விஷயத்தை அங்க பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு வேதனைய உண்மை சபைக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா இது கொடுத்திருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா சூடு போட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம அந்த காலகட்டத்துல சிறு பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அடங்கலன்னா என்ன பண்ணுவாங்க, வீட்டுல சூடு போடுவாங்க இல்லையா, அது எல்லாமே இங்க இருந்து வந்ததுதான். இவங்க அந்த கம்பிகளை பழுக்க காய்த்து என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு அங்க சூடு போட்டிருக்கிறாங்க. அடுத்து அவங்கள நெருப்புல என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா போட்டு எரித்து இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அநேக சிறைச்சாலை, அதாவது அவங்கள இம்ப்ரிசன்மெண்ட் பண்ணிருக்காங்க, அதாவது ஒரு இருட்டான ஒரு சிறை அடைத்து கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க. அவங்க சங்கிலி எல்லாமே எப்படி கட்டி இருக்கிறாங்கன்னா நல்லா டைட்டா அவங்க நல்ல கொடுமையை அனுபவிக்கணும்ன்றதுக்காகவே என்ன பண்ணிருக்கிறாங்களாம். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா ஃபோர்ஸ்டு லேபர், அதாவது அவங்கள கட்டாயமா அடிமைப்படுத்தி இருக்கிறாங்க. எந்த மாதிரி அப்படின்னா எகிப்துல இருந்தாங்க இல்லைங்களா இஸ்ரேல் ஜனங்கள், அந்த செங்கல் அறுக்கக்கூடிய அந்த ஒரு வேலை, அதே மாதிரி வேலை. பட் இங்க இவங்களுக்கு என்ன பண்ணப்படலன்னா சாப்பாடு எல்லாம் கிடையாது, சாகுற வரைக்கும் நீ என்ன பண்ணணும், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், டயர்ட் ஆனாலும் சரி என்ன ஆனாலும் சரி சாகுற வரைக்கும் வேலை செஞ்சு என்ன ஆகணும்னா சாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு வேலை கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சைக்கலாஜிக்கல் டார்ச்சர், அதாவது ஊர் முன்னாடி அவங்கள நிப்பாட்டி அவங்களோட குடும்பங்களை என்ன பண்றதுன்னு பாத்தீங்கன்னா அவமானப்படுத்துறது. அதன் மூலமா அவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா டார்ச்சர் பண்ணுவாங்க. நீ பைபிளை கொடுக்கலன்னா உன் ஃபேமிலி என்ன பண்ணிடுவேன், ஏதாவது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்கன்னா டார்ச்சர் பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரி என்ன பண்ணிருக்கிறாங்க அநேக அவமானங்களை என்ன பண்ணிருக்காங்கன்னா சந்திச்சிருக்காங்க. சோ இப்ப கடைசியா ஒருத்தர் என்ன பண்ண மாட்டாருன்னா கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு நிக்கும் போது அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பீஹேட்டிங், அதாவது அவங்க தலைகளை என்ன பண்ணிருக்காங்கன்னா வெட்டி இருக்கிறாங்க. அடுத்து உயிரோடு எரிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம். அடுத்து கடைசியா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவர்களை அந்த மிருகத்தினால, அதாவது எக்ஸ்போஷர் டு வைல்ட் அனிமல்ஸ், அந்த காட்டு விலங்குகள் கிட்ட கொடுத்து அவங்களை என்ன பண்ணிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அழிச்சிருவாங்க. சோ இந்த ஒரு விஷயம் நம்ம பார்த்திருக்கோம். ரீசெண்டா கூட நம்ம பிஎம் எங்க போயிருந்தாரு தெரியுங்களா, இத்தாலி போயிருந்தாரு, ரோம். இப்போ லாஸ்ட் வீக் போயிருந்தாரு. அங்க போகும்போது அந்த கொலோசியம் சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு என்ன பண்ணிருந்தாருன்னா போய் மீட் பண்ணியிருந்தாரு. சோ அந்த ஒரு இடத்துலதான் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அந்த ஒரு சுற்றி அங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜனங்கள் இவங்க சாகிறது என்ன பண்ணுவாங்கன்னா ரசிப்பாங்களாம்.
சோ இப்போ சிங்கங்களையும் கரடிகளையும் அந்த சிறுத்தை இதெல்லாமே விட்டு அந்த மக்களை என்ன பண்றது, கடிக்க விடுறது. அதை பார்த்து அந்த ரோம ஜனங்கள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க. சோ இப்போ இந்த மாதிரியான டார்ச்சர்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா உண்மை சபை என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அனுபவிச்சிருக்கிறாங்க. சோ இப்ப இவங்க இந்த மாதிரி அனுபவிச்ச நிமித்தமாக தான் இன்னைக்கு நம்ம கையில என்ன வந்திருக்கு தெரியுங்களா? நம்ம கிட்ட இருக்கிற இந்த பைபிள் வந்ததுக்கு காரணமே இவர்கள் தான். இந்த மாதிரி அவங்கள பயங்கரமா என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அங்க துன்புறுத்தி இருக்கிறாங்க. இதை குறித்து கூட நம்ம ரெவலேஷன்ல படிப்போம். ஆல்ரெடி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாவே என்ன பண்ணிருப்பாருன்னா ரெவலேஷன்ல சொல்லியிருப்பாரு. ரெவலேஷன் 2:10 சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி எல்லாம் நீங்க உபத்திரவங்கள் அனுபவிப்பீங்க அப்படின்ற விஷயத்த சொல்லுவாரு. இப்ப இந்த என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த டயக்லிஷியன் இவர் என்ன பண்ணாருன்னா வேதத்தை அழிக்கணும்னு நினைச்சாரு. ஆனா என்ன பண்ண முடியலன்னு பாத்தீங்கன்னா எரிச்சாரு. பட் முழுசா என்ன பண்ண முடியலங்க, அவரால எரிக்க முடியல. இப்ப இன்னைக்கு நம்ம கையில இந்த பைபிள் இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? பல பேர் இதற்காக என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறாங்க. நம்ம எப்படி இதை எடுத்துக்கிறோம்னா ஜஸ்ட் ஒரு பேப்பர் அப்படின்ற மாதிரி நம்ம இதை எடுத்துட்டோம்னா அது பேப்பர்ல எழுதப்பட்டது இல்ல, ரத்தத்தினால எழுதப்பட்ட ஒரு பைபிள். இன்னைக்கு நம்ம ஈஸியா அதை எப்படி ஹேண்டில் பண்றோம்னு பாத்தீங்கன்னா தலைக்கு அடியில அங்க சண்டே டு சண்டே தான் பைபிளை எடுக்கிறது. சோ இந்த அளவுக்கு நம்ம கேஷுவலா ஹேண்டில் பண்றோம். பட் அது வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டங்கள், அந்த உண்மையான சத்தியம் நம்ம கையில வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்குன்னு பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இப்போ இதைதான் பாக்குறோம் பாருங்க. இன்னைக்கு நம்ம பைபிளுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, ஆனா நம்ம பைபிளுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம் இல்ல பிரதர். ஈஸியா சொல்லிடுவோம், பிரதர் எனக்கு பைபிள் படிக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லைங்க பிரதர், எனக்கு என்ன இருக்கு, வேலை இருக்கு பிரதர். வேலை முக்கியமா பைபிள் முக்கியமானா எனக்கு வேலை தான் முக்கியம். என்ன பண்றோம்னா நம்ம அநேக நேரத்துல நம்ம சொல்லக்கூடியவர்களா இருக்கிறோம். பாருங்க இங்க என்ன சொல்றாருன்னா பிரதர் வாசிக்கலாம், வாசிங்க. தேவன் வெளிப்படுத்திய நோக்கங்களை பக்தியுடன் ஆராய்வதை விட மேன்மையான வேலை வேறொன்றும் இல்லை. இங்க பாருங்க, தேவன் கொடுத்த அந்த நோக்கங்கள், அதாவது இந்த பைபிளை ஆராய்வதை விட மேன்மையான வேலை நமக்கு என்ன இல்லைன்னு பாத்தீங்கன்னா வேறொன்றும் இல்லை அப்படின்னு என்ன பண்றாருன்னா மூத்த சகோதரர் சொல்றாரு. இப்ப நம்ம எப்படி வேதத்தை பார்க்கணும் அப்படின்னா வாசிக்கலாம் எரேமியா 15:16. எரேமியா 15:16 உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மன மகிழ்ச்சியுமா இருக்கிறது. உண்மையாவே நம்ம இந்த பைபிளை இந்த மாதிரி நம்ம படிச்சோம் அப்படின்னா அவைகள் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நமக்கு சந்தோஷமும் நம்முடைய இருதயத்துக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியுமா இருக்கும். இப்போ நம்ம யாரெல்லாம் நம்ம வேதத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம படிக்கிறோமோ அவங்க எல்லாம் யாருன்னு சொல்றாருன்னா பிளெஸட், அவங்க எல்லாமே பாக்கியவான்கள் அப்படின்னு என்ன பண்றாருன்னா சகோதரி இங்க சொல்றாரு. ஏன்னா இந்த பைபிள் தான் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜ்யத்தின் புத்திரர்களை என்ன பண்ணும்னா உருவாக்கும். சோ நாம ராஜ்யத்தின் புத்திரரா வரணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த பைபிளுக்கு இம்பார்ட்டன்ஸ் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த பாக்குறோம். சோ இப்போ நம்ம மறுபடியும் அந்த ஒரு ஹிஸ்டரிக்குள்ள வந்துரும். சோ இப்போ அநேகர் என்ன பண்ணாங்க, வேதத்தை எரிக்க ட்ரை பண்ணாங்க. பட் ஃபுல்லா எரிச்சிட்டாங்களா, ஃபுல்லாவே அதை அழிச்சிட்டாங்களான்னு பாத்தீங்கன்னா அநேகர் என்ன பண்ணலைங்க, கொடுக்கல. அதனால அவங்களால என்ன பண்ண முடியலன்னு பாத்தீங்கன்னா அழிக்க முடியல. சோ இப்போ இங்க டயோக்ளிஷியன் இந்த ரோமன் எம்பையர் எல்லாம் பார்த்தீங்களா, இவங்களோட நோக்கம் இவங்க தான் இந்த பைபிளை எரிக்கணும்னு திட்டம் போட்டதா, இவங்களுக்கு தான் இந்த பைபிள் விரோதமா இருந்ததா அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்லலாம்? இந்த பைபிள் எரிக்கணும்ன்ற தாட் யாருக்கு இருந்ததுங்க? இந்த ரோம பேரரசர்களுக்கு இருந்ததா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் மேல ஒருத்தர் இருக்கான். யாருங்க? சாத்தான். அவனுக்கு தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்திரீயின் வித்து என்ன பண்ணிடக்கூடாது, வந்துடக்கூடாதுன்ற ஒரு தாட்ல என்ன பண்றானா இந்த பைபிள் அவங்க கையில போச்சுன்னா அவங்க என்னவா மாறிடுவாங்க, ஸ்திரீயின் வித்தா மாறிடுவாங்கன்ட்டு அப்பவே என்ன பண்ணிட்டானா இந்த பைபிள் அழிக்க பிளான் பண்ணா. பட் என்ன ஆகலன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா அழிக்க முடியல. சோ இப்ப உடனே அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுங்களா சாத்தான்? ரொம்ப கரெக்ட் சிஸ்டர். என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பைபிள் அழிக்க முடியல. இப்ப வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ள என்ன பண்ணிடலாம், இந்த பைபிளை நம்ம கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நம்ம 2வது பார்ட்ல பார்க்க போறோம். பொய்யான ராஜ்யத்தின் சத்தியத்தின் வளர்ச்சியால் உண்மையான ராஜ்யத்தின் சத்தியம் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டது. சோ அதற்கு சாத்தான் பயன்படுத்தின டூல் என்ன தெரியுங்களா? யார் தெரியுங்களா?
சாத்தான் என்ன பண்ணான்னு தெரியுங்களா? டைரக்டா அந்த பைபிளை எடுத்து அழிக்க முடியல. அப்ப என்ன பண்ணிடலான்னு பாத்தீங்கன்னா, எடுத்துட்டு போயிட்டு இவர்கிட்ட கொடுத்துட்டான். யாரு? போப் கிட்ட கொடுத்த உடனே இவங்க என்ன பண்ணிப்பாங்க? அத தவறான உபதேசத்தை அதுக்குள்ள திணிச்சு ஒரு கலப்படமான ஒரு சத்தியத்தை, பொய்யான சத்தியத்தை என்ன பண்ணிடுவாங்க? இவங்க கொண்டு வந்துருவாங்க அப்படின்ட்டு சாத்தான் இந்த மாதிரி ராங் டாக்டரின்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டான்னா உள்ள கொண்டு வர ஆரம்பிச்சுட்டான். சோ இப்போ எல்லார் கையிலயுமே பைபிள் இருக்குது. ஆனா எல்லாருக்குமே உண்மை சத்தியம் தெரியுமா அப்படின்னா எல்லாருக்கும் என்ன பண்ணாதுங்க? தெரியாது. அதுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ராங் டாக்டரின் உள்ள வந்தது நிமித்தம் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பொய்யான ராஜ்யத்தின் சத்தியம் என்ன ஆயிடுச்சுன்னா அங்க உருவாயிடுச்சு. சோ இவங்க என்னென்ன ராங் டாக்டரின் பேசுனாங்க தெரியுங்களா? போப்பு மார்க்கம் என்னென்ன ராங் டாக்டரின் பேசுனாங்க தெரியுங்களா? நிறைய சொல்லலாம். நம்ம நரகம், திரித்துவம், ஆத்மா, இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதுல முக்கியமா என்ன சொல்லிட்டாங்க தெரியுங்களா? நாங்க தான் தேவனுடைய ராஜ்யம். இனிமேல் இந்த பூமியில ராஜ்யம்னு ஒண்ணு என்ன பண்ண போறது இல்ல, வரப்போறது இல்ல. அத தேவன் என்ன பண்ணிட்டாரு? எங்க கிட்ட கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு ராங் டாக்டரின் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க அங்க உள்ள கொண்டு வந்துட்டாங்க. சோ இப்போ எல்லாமே எங்க கிட்ட தான் தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார் அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா இவங்க அங்க பேச ஆரம்பிச்சாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பைபிள் வேற யார் கையிலயும் போகாதபடி என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா பாத்துக்கிட்டாங்க. சோ இப்போ அன்னைக்கு இவங்க கிட்ட மாத்திரம் தான் என்ன இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா வேதாகமம் இருந்தது. வேற யாருக்கிட்டயுமே என்ன இல்லைன்னு பாத்தீங்கன்னா இல்ல. சோ இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா உண்மையான ராஜ்யத்தின் சத்தியத்தை மறைச்சிட்டு பொய்யான ராஜ்யத்தின் சத்தியத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா வெளியே கொண்டு வந்துட்டாங்க. சோ இப்ப இவங்க அநேக காரியங்கள் பண்ணும்போது இவங்களுக்கு தாங்களே என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா அநேக பட்டங்கள் என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா கொடுத்துக்கிட்டாங்க. சோ இப்ப அதுல பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் போப்பு மார்க்கம் அந்த ஒரு தலைமைக்கு வரும்போது பாண்டிஃபெக்ஸ் மேக்சிமஸ் அப்படின்ற ஒரு பட்டத்தை என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்டினியன், கிங் ஜஸ்டினியன் என்ன பண்ணாருன்னா போப்புக்கு கொடுத்தார். அதனால என்னன்னு பாத்தீங்கன்னா இவர்கள் தான் தலைமை மத ஆளுநர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு பட்டத்தை போப்புக்கு கொடுத்தாங்க. அடுத்து அவங்க அநேக பட்டங்கள் அவங்களுக்கு அவங்களே சூடிக்கிட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஹோலி ஃபாதர் ஆஃப் ஃபாதர், அதாவது பிதாக்களுக்கெல்லாம் புனித பிதா போப்பு தான் அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா பேச ஆரம்பிச்சாங்க. அடுத்து பிரதான மேய்ப்பர் நாங்க தான், அதே மாதிரி நாங்க தான் ஆபிரகாமின் சந்ததி அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா பேசினாங்க. மேலும் பாத்தீங்கன்னா மோசஸே நாங்க தான், மோசஸுடைய அத்தாரிட்டி எங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து சாமுவேல் இந்த ஜுடிஷியல் ஆபீஸ், அதாவது நாங்க தான் நியாயாதிபதி அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாங்கன்னா பேசினாங்க. அடுத்து விக்கர் ஆஃப் கிரைஸ்ட், அதாவது கிறிஸ்துவின் பிரதிநிதி யாரு? நாங்க தான் அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா பேசுனாங்க. அடுத்து சாவரின் பிரைஸ்ட், அதாவது பிரதான ஆசாரியரும் நாங்க தான் அப்படின்னு சொல்லி அநேக தவறான போதனைகளும் தங்களுக்கு தாங்களே என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா பட்டங்களை இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்க கொண்டு வந்துட்டாங்க. சோ இப்போ அந்த தவறான போதனை என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா உள்ள வந்துடுச்சு. எது மறைஞ்சிருச்சுன்னு பாத்தீங்கன்னா ட்ரூ டாக்டரின், அதாவது உண்மையான சத்தியம் மறைஞ்சு போச்சு. இந்த தவறான டாக்டரின் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா உள்ள வந்துடுச்சு. சோ அதுல என்னென்ன விஷயங்கள் அவங்க செய்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க தான் ராஜ்யம் அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா சொன்னாங்க. நாங்க தான் கிறிஸ்துவின் ராஜ்யம். அடுத்து கிறிஸ்துவனுடைய பொசிஷன் எங்க கிட்ட கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து சர்ச் சிஸ்டத்தையும் அதே மாதிரி என்ன சொல்றதுங்க அந்த அரசியல், அந்த பாலிடிக்ஸும் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ரெண்டையும் என்ன பண்ணாங்கன்னா ஒண்ணு சேர்த்தாங்க. அதாவது மதமும் அரசியலும் சம்பந்தம் கலக்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா இவங்க ஒரு வழிகாட்டியா இருந்தாங்க. அடுத்து பாவ மன்னிப்பு சர்டிபிகேட், பாவத்தை யாரு மன்னிக்கணும்? தேவன் தான் பாவத்தை மன்னிக்கணும். பட் இவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு நீங்க பாவம் பண்ணீங்களா பரவாயில்ல, நீங்க என்ன பண்ணுங்க ஒரு 50 ரூபாய் கவுண்டர்ல கட்டிட்டு ஒரு சர்டிபிகேட் வாங்கிக்கோங்க, உங்களுடைய பாவம் என்ன ஆயிடும்? மன்னிக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான ஒரு போதனை என்ன பண்ணாங்கன்னா இந்த உலகத்துக்கு அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வர்ஷிப், அதாவது தூதர் வணக்கத்தை என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க பெரிதளவுல பண்ணாங்க. தூதர் வணக்கம்ன்றதுல புனிதர் வணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மேரி என்ன பண்றதுன்னா வணங்குறது. அதே மாதிரி நிறைய பேர் இருக்கு, எனக்கு தெரியல, அந்த அந்தோனியாருன்னு சொல்லுவாங்க, அவங்க எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி நிறைய செயின்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா இவங்க வணங்க ஆரம்பிச்சாங்க. சோ இப்ப தேவன் என்ன சொன்னாரு? என்னையன்றி வேறே தேவர்கள் இல்லைன்னு தேவன் சொன்னாரு. இவங்க அநேக தேவர்கள் அவங்களுக்காக வேண்டிக் கொள்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா இவங்க கொண்டு வந்தாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இவங்க
செலிப்ரேஷன்ஸ், அதாவது பண்டிகைகள், புறஜாதி பண்டிகைகள் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா உள்ள கொண்டு வந்தாங்க. கிறிஸ்துமஸா இருக்கட்டும், ஈஸ்டரா இருக்கட்டும், எல்லாமே நமக்கு நல்லா தெரியும். நேத்து கூட சகோதரர் எடுத்தார் இல்லைங்களா, அது எல்லாமே புறஜாதி பண்டிகைகள். அதை என்ன பண்ணாங்கன்னா சபைக்குள்ள கொண்டு வந்து அந்த உண்மையான சத்தியத்தையே என்ன பண்ணிட்டாங்கன்னா புதைச்சிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா உள்ள வந்துட்டாங்க. அடுத்து பாருங்க, இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? அன்பா இருக்க சொன்னாரு, யாரையும் கொலை பண்ணக்கூடாதுன்னாரு. ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க தெரியுங்களா? குருசேட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சிலுவை யுத்தம் என்ன பண்ணிருக்கிறாங்க, நடத்திருக்கிறாங்க. இதுல அநேகமாயிரம், அதாவது கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா இவங்க கொன்று குவித்திருக்கிறாங்க. சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியில இருந்த ஒரு காலப்பகுதி. அந்த காலப்பகுதியில் இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா ட்ரூ கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா கொன்று குவிச்சிருக்கிறாங்க. நம்ம பொதுவா ஒருத்தரை சொல்லுவோம், இவர் தான் எல்லாரையும் அதிகமா என்ன பண்ணாருங்க, கொன்னாரு. யார சொல்லுவோம்? ஹிட்லர் சொல்லுவோம். ஆனா ஹிட்லரை காட்டிலும் இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அதிகமா கிட்டத்தட்ட 2 கோடி பேரை என்ன பண்ணிருக்கிறாங்களாம் இவங்க கொண்டு இருக்கிறாங்களாம். அதுக்கு ஹிட்லர் ஒரு டைம்ல என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. ஹிட்லர் யூதர்களை கொலை பண்ணாரு இல்லைங்களா, அப்போ ஹிட்லர் கிட்ட கேட்கும் போது, நான் மட்டும் என்ன பண்ணல, கொலை பண்ணல, நான் ஃபாலோ பண்றதே யாருன்னு பாத்தீங்கன்னா போப்பு மார்க்கம் ஆல்ரெடி இதை பண்ணிருக்கிறாங்க. யூதர்களை போப்பு மார்க்கம் என்ன பண்ணிருக்கிறாங்க, கொன்று குவிச்சிருக்காங்க. அதை தான் நான் என்ன பண்றேன், ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த போப்பு மார்க்கம் என்ன பண்ணிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை குறித்து என்ன பண்றது இல்லைங்க, பேசுறது இல்ல. கிறிஸ்து எதுக்குங்க வரணும்? எங்க கிட்ட என்ன பண்ணிட்டாரு, ராஜ்யத்தை கொடுத்துட்டாரு. எங்க மூலமா கிறிஸ்து என்ன பண்ணுவாரு, ராஜ்யம் பண்ணுவாரு. அவர் வரணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி காரியங்கள் போப்பு மார்க்கம், தவறான டாக்டரின்ஸ் என்ன பண்ணாங்கன்னா உள்ள கொண்டு வந்தாங்க. சோ இந்த போப்பு மார்க்கம் எவ்வளவு நாள் ஆதிக்கம் இருந்தது தெரியுங்களா? அந்த டார்க் ஏஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ, எத்தனை வருஷம் ஞாபகம் இருக்குங்களா? 1539ங்களா? கரெக்ட். சோ இது என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா டார்க் ஏஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 1260 வருஷம் போப்பு மார்க்கத்து கையில இந்த உண்மை கிறிஸ்தவம் என்ன ஆயிடுச்சுன்னா அங்க மாட்டிக்கொண்டிருந்தது. சோ இங்க போப்பு மார்க்கம் எப்போ வந்தாங்க அப்படின்னா 539. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஜஸ்டினியன் அவர் என்ன பண்றாருன்னா இவர் தான் இனிமேல் தலைமை மத ஆளுநர், பாண்டிபஸ் மேக்சிமஸ் என்ற ஒரு பட்டம் 539ல கொடுக்கப்படுது. அதுல இருந்து AD 1799 வரைக்கும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா போப்பு மார்க்கத்தோட ஆதிக்கம் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி அடைந்து இருந்தது. சோ இது நம்ம எங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தானியேல்ல ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு. அதுதான் அந்த 1260 வருஷம். அதை எப்படி சொல்லலாம்னா இது எவ்வளவு நாள் செல்லும் அப்படின்னு அங்க கேட்கும் போது சொல்லுவாரு, இவை காலமும் காலங்களும் அரை காலமும். சோ இப்போ மொத்தம் 3.5 வருஷம். சோ இப்போ 3.5 வருஷத்தை நீங்க தீர்க்க தரிசன நாட்கள்ல கணக்கு போட்டீங்கன்னா 1260 days வரும். சோ இப்போ தீர்க்க தரிசனத்துல நாட்களை நம்ம எப்படிதான் எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா வருஷங்களா எடுப்போம். மொத்தம் 1260 வருஷம் போப்பு மார்க்கத்துக்கிட்ட என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த உண்மையான சத்தியம் என்ன ஆயிடுச்சுன்னா மறைஞ்சு போச்சு, புதைஞ்சு போச்சு. சோ அடுத்து என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம காலகட்டத்துக்கு வந்துருவோம். சோ இப்போ நம்மளும் ஒரு காலகட்டம் வரைக்கும் என்ன எதுலதான் இருந்தோம், இதே ராங் டாக்டர்ல தான் என்ன பண்ணிருந்தோம், நம்மளும் மாட்டிக்கொண்டிருந்தோம். பட் நமக்கு மட்டும் எப்படி சத்தியம் தெரிஞ்சது, நம்ம எப்படி அதுல இருந்து வெளியில வந்தோம்? சகோதர சகோதரிகள் சொல்லி கொடுத்தாங்க, அது மூலமா வந்தது. சோ எப்படி சொல்லலாம்னா பேசிக் சப்ஜெக்ட்ஸ். எப்போ நம்ம பேசிக் சப்ஜெக்ட்ஸ் கேட்க ஆரம்பிச்சோமோ அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா உண்மையான ராஜ்யத்தின் சத்தியம் என்ன அப்படின்றது என்ன பண்ணிக்கிட்டோம்னா நம்ம இங்க என்ன பண்ணிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் பாருங்க. நம்ம ட்ரூத்துக்கு வரதுக்கு முன்னாடி நிறைய டைம் பைபிள் படிச்சிருப்போமா? அநேக டைம் என்ன பண்ணிருப்போம்னா படிச்சிருப்போம். 10 டைம் படிச்சிருப்போம், 5 டைம் படிச்சிருப்போம், ரிவர்ஸ்ல படிச்சிருப்போம். அப்பெல்லாம் புரியாத ஒரு சத்தியம் இந்த 53 கிளாஸ் 53, சில பேர் 53 கேட்டிருப்பீங்க, சில பேர் 60 கேட்டிருப்பீங்க, சில பேர் ஒரே நாள்ல கூட 53 சப்ஜெக்ட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட இருக்குது. சோ அந்த மாதிரி எல்லாமே என்ன பண்ணிருப்பாங்கன்னா கேட்டிருப்பாங்க. பட் இங்க என்ன சொல்றீங்கன்னா அது வரைக்கும் நமக்கு புரியாத இந்த சத்தியம் எப்போ புரிஞ்சுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பேசிக் சப்ஜெக்ட்ஸ் கேட்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு புரிஞ்சுது இல்லைங்களா? சோ அது எப்படி புரிஞ்சுது அப்படின்ற விஷயத்தான் என்ன பண்ண போறோம்னா இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ இதுக்கு என்ன ரீசனா இருக்கும், ஏன் நமக்கு இவ்வளவு நாள் புரியாத சத்தியம் பேசிக் சப்ஜெக்ட்ஸ் கேட்கும் போது புரிஞ்சுது? காலங்கள் முடிந்த பிறகு 7 முத்திரை உடைக்கப்பட்டப்ப புரிஞ்சிருச்சு. சரி, ஓகே, நம்ம பார்க்கலாம் பாருங்க. இதுதான் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த 3வது பார்ட்ல என்ன பண்ண போறோம்னா அன்புக்குரிய சகோதரர்களே பார்க்க போறோம். இதுதான் ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னு பாத்தீங்கன்னா
எப்படி கஷ்டங்கள் அனுபவிச்சது உண்மையான சத்தியம், அதுக்கப்புறம் எப்படி பொய்யான ராஜ்யத்தின் சத்தியம் உள்ள வந்துச்சு, உண்மையான சத்தியத்தை மறைச்சு போட்டுடுச்சு. இப்ப மறுபடியும் உண்மையான சத்தியம் என்ன பண்ண போகுதுன்னா வெளியில வரப்போகுது. சோ அது எப்படி வந்தது அப்படின்ற விஷயத்த என்ன பண்ண போறோம்னா இங்க நம்ம பார்க்க போறோம். சோ இப்போ இவ்வளவு நாள் புரியாத இந்த சத்தியம் எப்படி இந்த 1 இயர்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், அதுல ஏதாச்சும் மேஜிக் இருக்கா அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். சோ இப்ப தேவன் ஏதோ ஒரு மேஜிக் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த ஒரு அடிப்படை வேத பாடத்துல நமக்கு வச்சிருக்கிறார். சோ அதை எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்றதுதான் இந்த 3வது பார்ட். என்னன்னு பாத்தீங்கன்னா உண்மையான ராஜ்யத்தின் சத்தியம் மறுபடியும் கண்டுபிடிக்கப்பட்டு மீண்டும் என்ன பண்ணப்பட்டது, நிலை நிறுத்தப்பட்டது. சோ இதை நல்லா கவனிங்க. சோ இந்த சத்தியம் நமக்கு எப்படி வந்தது, இந்த பேசிக் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, எப்படி வந்தது நம்ம கிட்ட? சோ இப்போ எல்லாமே 7ஆம் தூதனுடைய ரைட்டிங்ஸ். இத மட்டும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா சத்தியம் நமக்குள்ள என்ன இருக்காதுன்னா இங்க உள்ள வந்திருக்காது. நம்ம 7ஆம் தூதனுடைய ரைட்டிங்ஸ், அதாவது 7th ஏஞ்சலோட ரைட்டிங்ஸ்ல தான் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இன்னைக்கு நம்ம கேட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த 53 பாடங்கள், அது எதுல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா பிரதருடைய ரைட்டிங்ஸ்ல இருந்து தான் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா எடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் எவ்வளவு எடுத்திருக்காங்க தெரியுங்களா? ஜஸ்ட் அந்த 53 சப்ஜெக்ட ஒரு 5% தான் சொல்றாங்க. பிரதருடைய ரைட்டிங்ஸ்ல இருந்து 5 to 10% தான் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம். இது வரைக்கும் நம்ம படிச்சது கேட்டது எல்லாமே 5 to 10% தான். அப்ப மீதி 90% யார் படிக்கணும்? நாம தான் படிக்கிறோம். ஆனா படிக்கிறோங்களா? நம்ம நிறைய டைம்ல நம்ம என்ன பண்றோம்னா எதுக்கு பிரதர் ரீபிரின்ஸ் எல்லாம் படிக்கிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறோம். பட் அந்த ரீபிரின்ஸ் மூலமா தான் நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா சத்தியம் வந்திருக்குது. அதை நம்ம என்ன பண்றது இல்லைன்னா இங்க புரிஞ்சுக்கிறது இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சோ இங்க பாருங்க வசனம், பிரதரோட ரைட்டிங்ஸ் வாசிங்க. தேவனுடைய வார்த்தையை அடிப்படையாக கொண்ட 7ஆம் சபைக்கான உண்மையான ராஜ்யத்தின் சத்தியம் 7ஆம் தூதனின் எழுத்துக்களின் மூலம் வழங்கப்பட்டுள்ளது. அந்த உண்மையான ராஜ்யத்தினுடைய சத்தியம் என்ன ஆயிடுச்சுன்னா போப்பு மார்க்கத்தால உள்ள போயிடுச்சு. பட் அது மறுபடியும் எப்போ யார் மூலமா வெளியில வந்தது அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தையை அடிப்படையாக கொண்டு, இங்க ரசல் பதர் தானா சுயமா என்ன பண்ணலைங்க, ஒரு எழுத்து கூட அவர் சுயமா எழுதல. அது தேவனுடைய வார்த்தையை அடிப்படையாக கொண்ட 7ஆம் சபைக்காகவே என்ன பண்ணிருக்காருன்னா எழுதி இருக்கிறாரு. அதுதான் இங்க என்ன பண்ணப்பட்டிருக்கா நமக்கு இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா ராஜ்யத்தின் சத்தியம் அப்படின்னு என்ன பண்றோம் நம்ம இங்க சொல்றோம். சோ இந்த 1799 போப்பு மார்க்கத்தோட ஆதிக்கம் முடியுது. அப்ப என்ன நடந்தது தெரியுங்களா? உலகத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்தது. இதுதான் முடிவு காலம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம்னா வேதத்துல பார்ப்போம். இந்த 1799க்கு அப்புறம் தான் என்ன ஆயிடுச்சுன்னா வேதம் எல்லார் கையிலயும் என்ன பண்ணப்பட்டதுன்னா வந்தது. சோ அப்போ அநேக சகோதர சகோதரிகள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா வேதத்துக்காக டிரான்ஸ்லேஷன் என்ன பண்ணிருக்கிறாங்க. சோ இப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது. அங்க பாத்தீங்கன்னா சர்ச் மினிஸ்ட்ரி சொசைட்டின்னு சொல்லி புதுசா அந்த வேத டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடிய நிறைய அமைப்புகள் என்ன இருக்குன்னா உருவாயிருக்குது. பிரிட்டிஷ் அண்ட் ஃபாரின் பைபிள் சொசைட்டி 1804ல, அதே மாதிரி 1816ல பாத்தீங்கன்னா அமெரிக்கன் பைபிள் சொசைட்டி. வேதத்தை ஆராய்ந்த அநேக சொசைட்டிஸ் என்ன ஆச்சுன்னா பைபிள் சொசைட்டிஸ் அந்த டைம்ல என்ன ஆச்சுன்னா அங்க உருவானது. சோ இப்போ தேவன் என்ன பண்றார் அப்படின்னா 1799க்கு அப்புறம் வேதத்தை அதிகமா உலகம் முழுவதும் என்ன பண்றாருன்னா ஸ்ப்ரெட் பண்றாரு. என்ன ஒரு காரணமா இருக்கும்? ஏன் தேவன் இதுவரைக்கும் பைபிளை வெளியில விடாம 1799க்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா வெளியில விடுறாரு? எல்லார் கையிலயும் பைபிள் போக மாதிரி தேவன் என்ன பண்றாருன்னா செய்யறாரு. என்ன ஒரு காரணமா இருக்கும்? என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1799க்கு அப்புறம் தேவன் என்ன பண்றாரா இந்த உலகத்தை தேவன், அதாவது கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகைக்கு என்ன பண்றாரா ரெடி பண்றாரு, ஆயத்தம் பண்றாரு. சூப்பர் சிஸ்டர். என்ன பண்றாருன்னா 1719க்கு அப்புறம் எல்லார் கையிலும் பைபிள் என்ன பண்ணிட்டாருன்னா தேவன் கொடுத்துட்டாரு. அது எதற்கு கொடுத்தாருன்னா கிறிஸ்துவனுடைய வருகை எப்போ அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காருன்னா எல்லார் கையிலும் தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா பைபிள் அங்க என்ன பண்ணிட்டாருன்னா கொடுத்துட்டாரு. சோ இப்போ அந்த டைம்ல முதலாம் வருகையில இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னாடி ஒருத்தர் வழி ஆயத்தம் பண்ணார் இல்லைங்களா? யாரு? யோவான் ஸ்நானகன். அதே மாதிரி 2ஆம் வருகையில கிறிஸ்து வருவதற்கு முன்னாடி 1799ல இருந்தே தேவன் என்ன பண்றாருன்னா பைபிளை உலகம் முழுவதும் கொடுத்து வழியை ஆயத்தப்படுத்தினார். சோ இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் பைபிள் போக ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் பைபிளை என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ இப்ப அது வரைக்கும் அவங்களுக்கு என்ன மறைக்கப்பட்டிருந்ததுன்னா பொய்யான டாக்டரின் தான் ஃபுல்லா இருந்தது. போப்பு மார்க்கம் மறைச்சு வச்சிருந்தாங்க. இத படிக்கும் போது அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் என்ன பண்றாங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. சோ இப்ப இவங்க எல்லாருமே யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோஸ் ஆஃப் த ஃபெய்த்.
ஆஃப்டர் 1799 இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா வேதத்தை அதிகமா தியானிச்சு நிறைய விஷயங்கள் இவங்க சத்தியத்துக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. அன்புக்குரிய சகோதரர் சொல்லி இவங்க எல்லாருமே வேதத்தை வெளியில வர்றதற்கு முக்கியமான கான்ட்ரிபியூஷன் பண்ண பிரதர்ஸ் இவங்க எல்லாருமே. சோ இப்போ இவங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா மறக்க கூடாது. சோ இப்போ யாருன்னு பாத்தீங்கன்னா ஹென்ரி க்ரூ, ஜார்ஜ் ஸ்டார்ஸ், அப்புறம் ஹென்ரி டன், அப்புறம் இபி எலியாட், நெல்சன் பார்பர், அதே போல கெய்த் அப்படின்னு சொல்லக்கூடிய சகோதரர்கள் இவங்க எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்கன்னா ட்ரூத் என்ன பண்ணிருக்காங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிருக்காங்கன்னா வெளியில கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒருத்தர் நம்ம பார்க்கவே இல்லை, இதுல யாரும் பார்க்கலைங்க. இன்னும் ரசல் பிரதர் இதுல வரல. இவங்க எல்லாம் ரசல் பிரதருக்கு முன்னாடியே என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு சில விஷயங்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்க வெளியில கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆராய்ந்து பார்த்திருக்கிறாங்க. சோ இப்போ நம்ம யார பார்க்கலாம் அப்படின்னா நம்மளுடைய மூத்த சகோதரருக்கு இந்த ட்ரூத் எப்படி வந்தது அப்படின்ற விஷயத்தை என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு நம்ம 53 சப்ஜெக்ட்ஸ் கேட்கிறோம், இது எல்லாமே ரசல் பிரதர் மூலமா வந்ததுன்னு சொல்றோம். ஆனா ரசல் பிரதருக்கு எப்படி வந்தது அந்த ஒரு விஷயம் நம்ம தெரியணும் இல்லைங்களா? சோ அதை குறித்து தான் என்ன பண்ண போறோம் இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ இப்போ ரசல் பிரதர், இவர் தான் ரசல் பிரதர். இது ஒரு ஏ இமேஜ் தான். சோ இப்போ ஏஜ் 16, 16 வயசுல ரசல் பிரதர் என்ன பண்றாருன்னா இருக்கிறாரு. ரசல் பிரதர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு 16 வயசுல பாத்தீங்கன்னா ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறார். நம்மளும் அந்த டைம்ல படிச்சுட்டு இருந்தோம் இல்லைங்களா? அந்த டைம்ல இவர் இருந்த ஒரு டினாமினேஷன், இவர் இருந்த ஒரு சபை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிஸ்பெட்டேரியன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டினாமினேஷன் என்ன பண்றாருன்னா ரசல் பிரதர் வளர்ந்துட்டு இருக்கிறாரு. சோ அந்த பிரிஸ்பெட்டேரியன் சொல்லக்கூடிய அந்த ஒரு டினாமினேஷன் எப்பேற்பட்ட டினாமினேஷன் அப்படின்னா இந்த நரக போதனையை அதிகமா என்ன பண்ணுவாங்களா டீச் பண்ணுவாங்க, தாட் பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம தவறு செய்தா நரகத்துக்கு போயிடுவோம், தேவன் நம்மள நரகத்துல போட்டு அழிச்சிடுவார் அப்படின்னு சொல்லி ரசல் பிரதரோட காலகட்டத்துல ஒரு பயத்திலேயே என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அவரை வளர்த்திருக்கிறாங்க. அடுத்து வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நித்திய நரக போதனை, அதுக்கப்புறம் ப்ரீ டெஸ்டினேஷன், அதாவது பிறந்த உடனே சொல்லிடுவாங்களாம் இந்த குழந்தை சொர்க்கத்துக்கு போகுமா நரகத்துக்கு போகுமா அப்படின்ற மாதிரி என்ன பண்றாங்களாம். அந்த மாதிரி ப்ரீ டெஸ்டினேஷன் சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஒரு டாக்டரின் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா இருந்திருக்குது. இதெல்லாமே ரசல் பிரதருக்கு என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு குழப்பம். என்னன்னு பாத்தீங்கன்னா தெரியும் தேவன் அன்பா இருக்கிறாரு நம்ம வசனம் இருக்குது, ஆனா இவங்க எல்லாம் இப்படி டீச் பண்றாங்களே அப்படின் போது மிகப்பெரிய ஒரு குழப்பத்துக்குள்ள என்ன பண்ணிட்டாருன்னா ரசல் பிரதர் போயிட்டாரு. அவரோட விசுவாசம் அங்க என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சோர்வு அடைஞ்சிருச்சு. எத்தனை வயசுல? நம்ம எப்படி இருந்தோம் 16 வயசுல? இதுல இந்த தாட்லாம் நமக்கு இருந்தே இருக்காது. ஆனா பாருங்க 16 வயசுல அவருக்கு இந்த ஒரு தாட் வருது, தேவனை குறித்து அறியக்கூடிய ஒரு எண்ணம் அவருக்கு அங்க வருது பாருங்க. சோ இந்த குழப்பத்திலே அவர் இருக்கும்போது அடுத்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 17 வயசு ஆகுது. அப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு பிரதர் ஒரு ஸ்டோரியா தான் என்ன பண்றான்னு இப்ப நம்ம பாக்குறோம். பிரதர் ஒரு இடத்துல போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல என்ன பண்றாங்கன்னா ஒரு மீட்டிங்ஸ் போட்டு ஏதோ பேசிட்டு இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா அட்வென்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அட்வென்டிஸ்ட், அந்த ஒரு டினாமினேஷன் என்ன பண்றாங்கன்னா ஒரு இடத்துல ஒரு கிளாஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா எடுத்துட்டு இருக்காங்க. எதர்ச்சியா ரசல் பிரதர் போயிட்டு இருக்கும்போது அந்த ஒரு கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அங்க போய் பார்த்தோம்னா அங்க என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா இதுவரைக்கும் அவர் கேள்விப்படாத ஒரு ட்ரூத் என்ன பண்ணப்பட்டதுன்னா அங்க பேசப்படுது. சோ அந்த பிரதர் யாரு அப்படின் போது ஜோனாஸ் வெண்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரதர் தான் என்ன பண்றாருன்னா அங்க பேசிட்டு இருக்கிறாரு. அவங்களோட டீச்சிங்ல என்ன ஆயிட்டாருன்னா ரசல் பிரதர் இங்க அட்ராக்ட் ஆயிட்டாரு. என்ன ஒரு தாட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறித்ததான டாக்டரின்ஸ் என்ன பண்ணப்படுதுன்னா அங்க பேசப்படுது. நமக்கு நல்லா தெரியும் வில்லியம் மில்லர் இருக்காரு இல்லைங்களா, அவர் தான் தானியல் புத்தகத்தை என்ன பண்ணிருப்பாருன்னா ஆராய்ந்து ஒரு சில விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணிருப்பாருன்னா சொல்லியிருப்பார். சோ அங்க ஒரு ஏமாற்றம் எல்லாம் நடந்திருக்கும். சோ அவரும் அந்த அட்வென்டிஸ்ட் அந்த ஒரு டினாமினேஷனை சேர்ந்தவர் தான். சோ இப்போ ரசல் பிரதர் என்ன ஆயிட்டாருன்னு பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ்ல போன உடனே ஒரு சில வெளிச்சம் மாதிரி அவருக்கு கிடைச்சிருது. 2ஆம் வருகை குறித்து தானே ஒரு வெளிச்சம் கிடைச்சிருக்கு. சோ அவருடைய விசுவாசம் இங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் அவருடைய விசுவாசம் என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல பிறக்குது. சோ ஒரு சந்தோஷமா என்ன பண்றாருன்னா வீட்டுக்கு திரும்பி போறாரு. ஒரு ஸ்பார்க் அவருக்குள்ள என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா 17 வயசுல ஒரு ஸ்பார்க் அவருக்குள்ள வருது. சோ இது எப்போ எந்த இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1869ல 17 வயசா இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா பிரதருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது இந்த செகண்ட் கமிங் குறித்ததான டாக்டரின்ல. சோ அடுத்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 18 இயர்ஸ் ஆகும்போது பிரதர் ஒரு விஷயம் பண்றாரு. என்ன பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அநேக வாலிபர்களை கூட்டிட்டு என்ன பண்றாருன்னா ஒரு பைபிள் ஸ்டடி என்ன பண்றாருன்னா ஆரம்பிக்கிறார். அதாவது இவர் டீச் பண்ணல, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு டிஸ்கஷன் மாதிரி, நம்ம பெரியன்னு வச்சுக்கலாம் இல்லைங்களா. சோ டிஸ்கஷன் மாதிரி பண்றாங்க. அதுல என்னென்ன விஷயங்கள் அவங்க கத்துக்கிறாங்க மாறி மாறி என்ன பண்றாங்கன்னா ஷேர் பண்ணிக்கிறாங்க.
ட்ரூத்தை என்ன பண்ணிக்கிறாங்களா மாறி மாறி ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ நிறைய யூத் என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல அவங்க ஃபார்ம் பண்றாரு. அவரும் ஒரு யூத்தா இருக்கிறதுனால நிறைய ஜீலான யூத் என்ன பண்றாங்கன்னா அங்க ஒன்னா சேர்ந்து ஒரு சில விஷயங்கள் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்போ இது நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா என்ன பண்ணப்படுதுன்னு அன்புக்குரிய சகோதரர்களே இங்க நமக்கு இருக்குது. சோ இப்போ வாலிபர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ரசூல் பிரதர் எப்பேற்பட்ட ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கிறார் தெரியுங்களா? வாசிக்கலாம் சிஸ்டர், பிரசங்கி 12:1. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீ உன் வாழைய பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும். உன் வாலிப பிரயாத்திலே உன் சிருஷ்டிகரை நினை அப்படின்றத ரசூல் பிரதர் என்ன பண்ணிருக்காருன்னா கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்காரு. பாருங்க, 16 வயசுல இருந்து அவரோட நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா வேதத்தை குறித்து ஆராய்றது அவரோட நோக்கம் என்னவா இருக்குன்னா அங்க ரொம்ப ஒரு இன்வால்வ்மெண்ட் காட்டுறாரு. அதே மாதிரி மற்ற வாலிப பிள்ளைகளும் என்ன பண்றாருன்னா அவர் அங்க என்கரேஜ் பண்ணக்கூடியவரா இருக்கிறாரு. சோ இன்னைக்கு நமக்கும் இது என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பாடமா இருக்கு. ஒருவேளை நம்ம யூத் ஸ்டேஜ்ல நம்ம இருந்தோம்னா தேவனுக்காக நம்ம டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம்னா இங்க பாருங்க வாசிக்கலாம். தங்கள் வாலிபத்திலே தங்கள் வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் பாதைகளை நடத்தும்படி அவர் மேல் நம்பிக்கை வைப்பவர்களுக்கு கசப்பான ஏமாற்றமும் நிராசையும் நிறைந்த அந்த தீய நாட்கள் ஒருபோதும் வராது. ஒருவேளை நம்ம யூத் ஸ்டேஜ்லயே தேவனுக்காக நம்மள இந்த மாதிரி ஒப்பு கொடுத்தோம்னா தேவன் சொல்றாரு கண்டிப்பா அங்க என்ன நடக்காதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏமாற்றமோ நிராசையும் நிறைந்த எந்த ஒரு தீய நாட்களும் யாருக்கு வராதுன்னா அந்த யூத் பிள்ளைகளுக்கு வராது அப்படின்ற விஷயத்த என்ன பண்றாருன்னா இங்க சொல்றாரு. சோ அவருடைய வழிகள் இன்பமான வழிகள். சோ இப்ப நம்ம அந்த டைம்ல நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா நமக்கு எல்லாமே சமாதானமான விஷயங்கள் நடக்கும். சோ இப்ப நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லைன்றது ஆப்டா அந்த டைம்ல என்ன பண்ணோம்னா பொருந்தும் அப்படின்றது இந்த வாலிப பிரயாணத்துல அங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்குது. சோ இப்போ நம்ம மறுபடியும் பிரதரோட விஷயத்துக்கு வந்துருவோம். சோ இப்ப பிரதருக்கும் இது என்ன பண்ணப்பட்டதுன்னா நடந்தது வாலிப பிரயாணத்திலே அவரு சிருஷ்டிகரை நினைத்ததுனாலதான் இன்னைக்கு அவர் என்னவா இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா 7ஆம் தூதனா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை அவருக்கு அங்க என்ன பண்ணப்படுதுன்னா இங்க அவர் இள வயதுல அர்ப்பணித்ததின் நிமித்தமாக அப்படின்ற விஷயத்த என்ன பண்றோம்னா பாக்குறோம். சோ இப்ப இது வரைக்கும் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருக்குது. ஆனா இன்னமும் பிரதருக்கு என்ன ஒரு விஷயம் வரலன்னு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சரியான ஒரு லைட் அவருக்கு என்ன பண்ணலன்னா கிடைக்கல. அவர் நிறைய விஷயங்கள் ஆராயிறாரு, பட் இன்னும் ஒரு தெளிவான ஒரு லைட் என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா அவருக்கு அங்க வரல. சோ அடுத்து அங்க என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாள் அவர் கையில ஒரு மேகசின் கிடைக்குது, அதாவது ஒரு பத்திரிகை ஒரு ஜேர்னல் என்ன பண்ணுதுன்னா அவர் கையில கிடைக்குது. சோ அந்த ஜேர்னல் அவர் எடுத்து படிச்சுட்டு இருக்கிறாரு. அது என்ன ஒரு ஜேர்னல் தான் இன்னைக்கு நமக்கு ஒரு நியூஸ் பேப்பர்லாம் வருது இல்லைங்களா அது மாதிரி. சோ அது ஒரு ரிலீஜியஸ் ரிலேட்டடான கிறிஸ்டியானிட்டி ரிலீஜியஸ் பேஸ் பண்ண ஒரு ஜேர்னல். அதை எடுத்து படிக்கிறாரு. அது யார்கிட்ட இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா NH பார்பர், அதாவது நம்ம முன்னாடி ஒருத்தர் பார்த்திருந்தீங்களா அதுல நெல்சன் பார்பர்னு பார்த்திருப்போம். சோ இப்ப அவர் எழுதின ஒரு ஆர்டிக்கல் என்ன பண்றாருன்னா இங்க 7ஆம் தூதன் படிக்கிறாரு. சோ அதுல என்ன ஒரு விஷயத்த கத்துக்கிறாரு அப்படின்னும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரூத் என்ன பண்ணப்பதான் அதுல ரிவீல் ஆகுது. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1874 குறித்து என்ன பண்றாருன்னா நெல்சன் பார்பர் அதுல பேசியிருக்கிறார். அது இவருக்கு ஒரு ஆச்சரியமா இருக்குது. இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை குறித்து அதுல பேசுறது இவருக்கு ஆச்சரியமா இருக்குது. உடனே பிரதர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த நெல்சன் பார்பரை என்ன பண்றாரு கூப்பிடுறாரு, வீட்டுக்கு கூப்பிட்டு என்ன ஒரு விஷயங்கள் பண்றாருன்னா அவர் வரதுக்கான டிராவல் விஷயத்த எல்லாமே பார்த்து 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா இது குறித்ததான ஆராய்ச்சிகள் என்ன பண்றாங்க. அப்போ நெல்சன் பார்பர் என்ன பண்றாருன்னா சரியான சில விளக்கங்கள்லாம் ரசூல் பிரதருக்கு கொடுத்து ஒரு தெளிவை என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல கொடுக்கிறார். அங்க இயர் நம்ம போட்டிருக்கோம் பாருங்க. இது எப்போ 1876ல எதை குறித்து பேசுறாங்கன்னா 1874 குறித்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. சோ இப்ப கடைசியா அவங்க டிஸ்கஷன்ல என்ன நடந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் யாருக்கு கிடைச்சிருச்சுன்னா 7ஆம் தூதன் நம்ம மூத்த சவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா அங்க கிடைச்சிருச்சு. சோ இப்ப உடனே அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஓகே நானும் என்ன பண்றேன் அந்த பத்திரிகையில உங்க ஜேர்னலோட நானும் சேர்ந்து என்ன பண்றேன்னா கான்ட்ரிபியூட் பண்றேன், நான் ஒரு பார்ட்னரா என்ன பண்றேன்னா இருக்கிறேன்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து அந்த ஜேர்னல் என்ன பண்றாங்கன்னா அந்த பத்திரிகை என்ன பண்றாங்கன்னா நடத்துறாங்க. சோ அந்த பத்திரிகையோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா த ஹெரால்ட் ஆஃப் த
மார்னிங் அப்படின்ற சொல்லி என்ன பண்றாங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்துறாங்க. ஸோ இப்போ 1877 அப்போ பிரதருக்கு 25 வயசு என்ன பண்றாருன்னா 25 வயசு ஆகுது. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பேம்ப்ளெட் என்ன பண்றாருன்னா பிரதர் என்ன பண்றாருன்னா எழுதி அனுப்புறார். ஸோ இப்போ இந்த ட்ரூத் என்ன பண்ணிட்டாங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லைங்களா? 1874ல கிறிஸ்து வந்துட்டார் அப்படின்ற ஒரு ட்ரூத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பிரதருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு என்ன பண்ணிருக்காரு, நான் தனித்தனியா போய் ஒருத்தருக்கிட்டே சொன்னா என்ன ஆகும், ரொம்ப டைம் எடுக்கும். அதனால நான் என்ன பண்றேன், எல்லா ஓகே அதுவும் ஓகே, பத்திரிகை மூலமா பேச ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு விஷயம் பண்றாரு. என்ன விஷயம் பண்றாருன்னா அங்க இருக்கக்கூடிய பெயர் சபை போதகர் எல்லாரையும் என்ன பண்றாரு, இன்வைட் பண்ணி இந்த ட்ரூத்தை என்ன பண்றாருன்னா பேசுறாரு. ஆனா ரசூல் பிரதர் யார் இல்லைன்னு பாத்தீங்கன்னா பிரீச்சர் கிடையாது, அங்க அவர் ஒரு போதகர் கிடையாது அப்போ 25 வயசுல. அப்ப என்ன பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரையும் கூப்பிட்டு இந்த ட்ரூத்தை சொல்லும் போது பிரதர் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா? ரிப்ளை, பிரதர் நீங்க என்ன பண்றீங்க, நீங்க ஒரு பிசினஸ் மேன், உங்களோட பிசினஸ் வேலையை நீங்க என்ன பண்ணுங்க பாருங்க, இதெல்லாம் நாங்க என்ன பண்ணிக்கிறோம், இத நாங்க பாத்துக்கிறோம், உங்க வேலையை நீங்க என்ன பண்ணுங்க பாருங்க அப்படின்னு பிரதர் கிட்ட அவங்க சொன்ன உடனே, இது எப்பன்னு பாத்தீங்கன்னா 1877ல. சோ அப்ப சொன்ன உடனே பிரதருக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஓ நான் பிசினஸ் பண்றதுனால இவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் இருக்குதான்ட்டு அவர் பிசினஸ் ஸ்டாப் பண்ணிட்டு ஃபுல் டைமா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா இந்த ட்ரூத்தை சத்தியத்தை உலகத்துக்கு எடுத்து சொல்றதுக்கு என்ன பண்ணிட்டாருன்னா பிரதர் அங்க ஸ்டார்ட் பண்ணிட்டார். சோ இது வரைக்கும் என்ன ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்டோரியில ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. சத்தியம் என்ன ஆயிடுச்சுன்னா வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. என்ன ப்ராப்ளமா இருக்கும், என்ன ப்ராப்ளமா இருக்கும்? இவரு பிசினஸ் மேன் தானே, இவர் எப்படி சத்தியம் பேசுறாரு? அந்த போராட்டம்லாம் இல்ல. அதெல்லாமே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அதான் அவர் பிசினஸை விட்டுட்டாருல, பிசினஸை விட்டு வந்துட்டாரு. அந்த போராட்டம் கிடையாது. இப்ப அவருக்கு என்ன ஒரு போராட்டம் வந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னா, பிரதர் ரெண்டு பேர் இருந்தாங்க இல்லைங்களா, நெல்சன் பார்பரும் ரசல் பிரதரும் ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ என்ன நடந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு வசனத்தின் அடிப்படையில ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன வசனம் பாருங்க, வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:51. 1 கொரிந்தியர் 15:51. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, தூங்குறவங்க தயவு செய்து என்ன பண்ணீங்க, எழுந்துக்கோங்க. சோ இப்ப நம்ம என்ன பாக்குறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த வசனத்தின் அடிப்படையில ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. சோ இந்த வசனம் நமக்கு நல்லா தெரியும். இந்த வசனம் எதை குறித்து பேசுது, உயிர்த்தெழுதலை குறித்து என்ன பண்ணதுன்னா இங்க பேசுது. சோ அதேதான் இந்த வசனத்துல என்ன சொல்றாங்கன்னா, நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது நாம் எல்லாரும் என்ன ஆயிடுவோம், மறுரூபம் ஆயிடுவோம். சோ இப்போ நம்மளோட ட்ரூத் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1878ல என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா மரித்த பரிசுத்தவான்கள் உயிர் தெழுந்துட்டாங்க. அதற்கு பிறகு மரிக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் எல்லாரும் நித்திரைக்கு போக போறது இல்ல, டைரக்டா அவங்க என்ன ஆயிடுவாங்க, மறுரூபம் ஆயிடுவாங்க. அதாவது டிரான்ஸ்பிகரேஷனுக்கு என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க அப்படின்ற விஷயத்த, இதுதான் ட்ரூத். இதுல ரசூல் பிரதர் என்ன பண்ணிருந்தாருன்னா அவருடைய ஸ்டேட்மெண்ட் இப்படி இருந்தது. பட் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இன்னொருத்தர் நெல்சன் பார்பர், அவர் என்ன தாட் நினைச்சிட்டு இருந்திருக்காருன்னா 1878ல அந்த கடைசி எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாகப்படுவோம் அப்படின்ற விஷயத்தை அவர் எப்படி தவறா புரிஞ்சுக்கிட்டாருன்னா, சோ இப்ப மரித்த பரிசுத்தவான்கள் எழுந்துருவாங்க, நம்மளும் ராப்சர் மாதிரி என்ன ஆயிடுவோம், நம்மளும் காணாம போயிடுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்துல என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வந்துருச்சு. நெல்சன் பார்பர் என்ன சொல்றாருன்னா 1878ல ராப்சர் மாதிரி நடக்கும், ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு பேசும்போது ரசூல் பிரதர் சொல்றாரு இல்ல, நாம மரித்து அப்புறமா தான் நம்ம மறுரூபம் ஆகப்படும் அப்படின்ற விஷயம் சொல்லும் போது அங்க என்ன நடந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு கருத்து வேறுபாடு வந்துருச்சு. இங்க யாரோட விஷயம் தப்பாயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா நெல்சன் பார்பர் அவர் சொன்ன விஷயம் என்ன ஆயிடுச்சுன்னா தப்பாயிடுச்சு. ஆனா இவர் யாருங்க, மூத்த சகோதரர். இப்ப யோசிச்சு பாருங்க, இதே சம்பவம் இதே ப்ராப்ளம் இன்னைக்கு நமக்கும் என்ன பண்ணும் தெரியுங்களா, கண்டிப்பா வரும். சோ எப்படி வரும் இந்த டெஸ்ட் நமக்கு, இது ரெண்டு பேருக்குமே இந்த டெஸ்ட் வந்திருக்கு. நெல்சன் பார்பருக்கும் இது ஒரு டெஸ்ட், ரசூல் பிரதருக்கும் இது ஒரு டெஸ்ட், நமக்கும் இந்த டெஸ்ட் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் என்ன பண்ணுனா வரும். சோ இந்த டெஸ்டோட காரணம் என்ன தெரியுங்களா, நம்ம சத்தியத்துல இருக்கிறோமா இல்ல சகோதரரை நம்பி இருக்கிறோமா அப்படின்ற ஒரு டெஸ்ட் நம்ம ஒவ்வொருத்தரோட லைஃப்லயும் என்ன பண்ணோம்னா கண்டிப்பா அங்க வரும். சோ இப்போ அதே ஒரு விஷயம் அங்க வந்தது. சோ அந்த ஒரு டைம்ல ரசூல் பிரதர் வந்து அந்த விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருந்தாரு. இங்க நெல்சன் பார்பர் அவர் சொன்னது தப்பாயிடுச்சுன்றதுனால அவர் என்ன பண்ணிருக்கலாம், நான் பேசுனது
தப்புன்னு சொல்லி அவர் ஒத்துக்கொண்டிருக்கலாம் இல்லைங்களா? மாறாக இவர் என்ன பண்ணிட்டாருங்களா, இவர் பேசினது தப்புன்னு ஒத்துக்கலையா. சோ இப்ப வேற டாக்டரின், அதாவது நியூ டாக்டரின் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, பேச ஆரம்பிச்சிட்டாரு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோசமான ஒரு விஷயம். ஒரு புதிய போதனை என்ன பண்ணிட்டாரு, இவர் அங்க கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாரு. சோ இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, பிரதர் எழுதும்போது என்ன சொல்றாருன்னா, he tried to bring a force new light, புதிய ஒரு வெளிச்சத்தை என்ன பண்ணிருக்காரு, கொண்டு வரதுக்கு நெல்சன் பார்பர் என்ன பண்ணிருக்காரு, ட்ரை பண்ணிருக்காரு. காலப்போக்குல நெல்சன் பார்பர் என்ன பண்ணிட்டாரு தெரியுங்களா, ரான்சமே இல்லைன்ற ஒரு டாக்டரினுக்கு என்ன பண்ணிட்டாருங்களாம், போயிட்டாருங்களாம். இது அந்த காலத்துல மாத்திரம் இல்ல அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கும் இது வேதமானவர்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. நல்ல சகோதரர் தான், மூத்த சகோதரர் தான், நமக்கு பேப்டிசம் கொடுத்தவர் தான், எக்லிஷாவை ஃபார்ம் பண்ணவர் தான். ஆனா ஒரு காலகட்டத்துல அவங்களே என்ன ஆகுவாங்க, பின்வாங்கி போகக்கூடிய காலம் வரும். அதே காலம் ரசூல் பதர் காலத்திலயும் வந்தது. அதே டெஸ்ட் ரசூல் பதருக்கும் வந்தது. அந்த டெஸ்ட்ல ரசூல் பதர் என்ன ஆயிட்டாருன்னா பாஸ் ஆயிட்டாரு. நெல்சன் பார்பர் என்ன ஆயிட்டாருன்னு பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிட்டாரு. சோ இது ஒரு மோசமான விஷயம் பாருங்க. அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாரா, he denies a ransom, அதாவது அவரு ransom மறுக்க ஆரம்பிச்சுட்டாரு. அடுத்து அவர் தன்னுடைய நீதியின் வஸ்திரத்தை என்ன பண்ணிட்டாரு, பிரதர் எழுதுறாரு, அவர் தன்னுடைய நீதியின் வஸ்திரத்தை கழட்டி போட்டுட்டார். சோ இப்போ மூத்த சகோதரர் தான், நல்ல சகோதரர் தான், நல்ல சத்தியம் பேசினவர் தான், சத்தியம் கொடுத்தவர் தான். ஒரு டைம்ல அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த சோதனையில அவர் அங்க விழுந்துட்டார் அப்படின்னு என்ன பண்றாருன்னா சொல்றாரு. சோ இப்போ ரசூல் பிரதர் என்ன ஒரு டிசிஷன் எடுக்கணும், அவர் கூடவே டிராவல் பண்ணலாமா, நெல்சன் பார்பர் கூடவே ரசூல் பிரதர் டிராவல் பண்ணா கரெக்டா இருக்குமா? கண்டிப்பா டிராவல் பண்ணக்கூடாது. சோ இப்போ ரசூல் பிரதர் என்ன டிசைட் பண்றார் அப்படின்னா, நான் என்ன பண்றேன், விலகி போகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா ஒரு முடிவு என்ன பண்றாருன்னா எடுக்கிறார். இதே டிசிஷன், இதே ஒரு சுச்சுவேஷன் நமக்கு வந்தா நம்ம என்ன பண்ணும்? அது வாயில் வார்த்தையில சொல்றீங்களா இல்ல உணர்வு பூர்வமா சொல்றீங்களா? அநேகர் நம்ம என்ன தெரியுமா, வாயின் வார்த்தையில வேணா ஐயோ நம்ம ராங் டாக்டருக்கு என்ன பண்ணோம், கண்டிப்பா எதிர்த்து நிக்கணும்னு நம்ம பேசுவோம். பட் ஆனா அந்த பிரதர் பேசும்போது அவர் திருப்பி என்ன பண்ண மாட்டோம், பிரதர் நீங்க பேசுனது தப்பு பிரதர்ன்னு சொல்றதுக்கே நமக்கு என்ன வராது, வார்த்தை வராது. ஏன்? ஏன்னா அவரு மூத்த சகோதரர் பிரதர், அவர் தான் நமக்கு சத்தியத்தை கொடுத்தாரு. அவரை போய் நான் எப்படி பிரதர் பேசுவேன்? இப்ப ரசூல் பிரதருக்கும் இவர் தான் என்ன பண்ணாருங்க, கொடுத்தாரு. ஆனா ரசூல் பிரதர் அதுல ஸ்ட்ராங்கா இருந்தாரு, தெளிவா இருந்தாரு. சோ இப்ப நம்ம அது மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கிறோமா? தப்புனா தப்புன்றது என்ன பண்ணணும்னா ஓப்பனா நம்ம என்ன பண்ணணும்னா சொல்லணும். சோ இப்ப அந்த இடத்துல என்ன ஆகுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பேருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வந்துட்டு அவர் ராங் டாக்டரின் பேசுறாருன்றது ரசூல் பிரதர் என்ன பண்ணாருன்னா எல்லாருக்கும் அங்க சொல்லி என்ன பண்ணிட்டாருன்னா, அடுத்து இன்னொரு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நெல்சன் பார்பர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, அதுக்கப்புறம் அவருடைய விசுவாசத்தை என்ன பண்ணிட்டாரு, மாத்திட்டாரு. அதாவது ransom இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து கிறிஸ்துவனுடைய பிரசன்னம் 1874 கிடையாது, 1892 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு டாக்டரின் என்ன பண்ணிருக்காருன்னா பேசியிருக்காரு. ஏன் இப்படி பேசினார் அப்படின்னா, அவரை நம்பி ஒரு சில ஜனங்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க விலகி போயிடக்கூடாதுன்றதுக்காக அப்படியே அவரு டைவர்ட் பண்றாரு. அந்த ஜனங்களை என்ன பண்றாருன்னா மேனிபுலேட் பண்றாரு. சோ இப்ப நீங்க நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்களை மேனிபுலேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா நெல்சன் பார்பர் பண்ணிருக்காரு. சோ இப்ப உடனே ரசூல் பிரதர் எடுத்த என்ன விஷயம்னா, அது வரைக்கும் அவர் கூட ஒரு பார்ட்னரா இருந்து ஒரு ஜேர்னல் நடத்திட்டு இருந்தார் இல்லைங்களா, அதுல இருந்து வெளியில வந்துட்டு பிரதர் வந்து தனியா ஒரு பத்திரிகை என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றாரு. 1879ல என்ன பண்றாருன்னா ஸ்டார்ட் பண்றாரு. அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா வாட்ச் டவர் அப்படின்னு சொல்ல, காவல் கோபுரம் சொல்லக்கூடிய அந்த ஒரு சொசைட்டி என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அங்க ரசூல் பிரதர் சியோன் வாட்ச் டவர் என்ன பண்றாருன்னா ஸ்டார்ட் பண்றாரு. சோ அது என்ன டைம்னா மந்த்லி ஒன்ஸ் ட்வைஸ் என்ன பண்ணோம்னா நிறைய விஷயங்கள். சோ அதன் மூலமா வந்த விஷயங்கள் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபுட் ஃபார் திங்கிங் கிறிஸ்டியன்ஸ், டேபர்நாக்கல் ஷேடோஸ், அதே போல 6 வால்யூம்ஸ், இது எல்லாமே இதற்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா பிரதர் அங்க எழுத ஆரம்பிக்கிறார். சோ இப்போ ஏன் இவர் இந்த பத்திரிகை ஆரம்பிச்சார் அப்படின்ற ஒரு கேள்வியை பிரதர் கிட்ட கேட்கும் போது அவர் கொடுத்த விளக்கம் வாசிக்கலாம் பாருங்க. இவ்வாறு கொடூரமாக தாக்கப்பட்டிருந்த எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் ஆனவருக்கு நான் தொடர்ந்து கொண்டிருந்த உண்மையுள்ள பற்றை வெளிப்படுத்துவதற்கு வெறுமனே விலகி செல்வது மட்டும் போதுமானதாக இல்லை என்று நான் உணர்ந்தேன். இப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, இங்க நெல்சன் பார்பர்னால என்ன ஆயிடுச்சுன்னா ஈடுபலி என்ன ஆயிடுச்சு, பாதிக்கப்பட்டிருச்சு. இப்ப இவ்வாறு கொடூரமாக தாக்கப்பட்டிருந்த அவருடைய ஆண்டவருடைய மீட்பெருமானவருக்கு, அதாவது ஈடுபலி இவர் என்ன பண்ணிட்டாருங்க, அவர் தாக்கிட்டாரு. சோ இப்ப இதுல இருந்து நான் வெளியில வரணும் அப்படின்னா, நான் விலகி வந்தா மட்டும் போதாது, அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நானு மறுபடியும் ஒரு பத்திரிகையை தொடங்குவது கர்த்தருடைய சித்தம் என
புரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த வாட்ச் டவர் என்ன பண்றாருன்னா வாட்ச் டவர் சொசைட்டியை அங்க ஸ்டார்ட் பண்றாரு. சோ இப்போ அதுல இருந்து தான் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா வால்யூம்ஸ் எல்லாம் என்ன பண்றாருன்னா பிரதர் அங்க எழுதக்கூடியதா இருக்கிறாரு. சோ இன்னைக்கு அவர் ஸ்டார்ட் பண்ணதுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையான சத்தியத்தை மறுபடியும் என்ன பண்ணணும், கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா இந்த ஒரு விஷயத்த வாட்ச் டவர் ஆரம்பிக்கிறாரு. சோ இப்போ வால்யூம்ஸ் நமக்கு எதற்கு பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அநேகர் எதற்கு பிரதர் நீங்க ரீபிரிண்டே பேசிட்டு இருக்கிறீங்க, பைபிள்ல இருக்கிறத பேசுங்க பிரதர் அப்படின்னு ஒரு சிலர் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலி ரீபிரிண்ட்ன்றது பைபிளுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, பைபிளுக்கு மாறா ஒரு புத்தகம் கிடையாது. பைபிள்ல என்ன எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி கொடுக்கறதே எதுதான் பாத்தீங்களா, இந்த ரீபிரிண்ட்ஸும் வால்யூம்ஸ் தான். அதை நம்ம என்ன பண்ணணும் அன்புக்குரிய நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது என்ன இருக்குது அந்த எக்ஸ்பிளனேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் திருக்குறள் இருக்கு இல்லைங்களா, திருக்குறள் 2 லைன்ல இருக்கும், அது படிச்சா உங்களுக்கு புரியுமா? புரியவே புரியாது. பட் அதற்குன்னு ஒரு தனியா என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு விளக்க உரை இருக்கும், அதை படிச்சாதான் இந்த திருக்குறளுக்கு இந்த மீனிங்ன்றது. அதே மாதிரிதான் மூத்த சகோதரர் என்ன பண்ணிருக்காருன்னா ஒவ்வொரு வசனத்துக்கும் விளக்கம் ஒரு பாடம் கூட என்ன பண்ணிருக்காருன்னா எழுதியிருக்கிறார். அதுபடி படிச்சா மாத்திரம் தான் நம்ம பைபிளை முழுசா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமே தவிர நாங்க தனியா நம்ம ரீபிரிண்ட்ஸ்ன்றது ஏதோ ஒரு தனி புக்கு அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா சத்தியம் நமக்குள்ள என்ன ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா உள்ள அங்க போகாது. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். சோ இதே ரீபிரிண்ட்ஸும் வால்யூம்ஸும் தான் நமக்கு என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு சைன் போஸ்ட். அதாவது வேதத்துக்கு நம்ம எப்படி போகணும்ன்றதுக்கே ஒரு சைன் போஸ்ட் இதுதான். ஆனா இங்க பிரதருடைய ரைட்டிங்ஸ் தான். இது இல்லாம நம்ம என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா அங்க புரிஞ்சுக்க முடியாது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. சோ இப்போ அடுத்து நம்ம பார்க்கலாம் பாருங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா பொய்யான ராஜ்யத்தின் சத்தியம் உள்ள வந்ததுனால நிறைய பேருக்கு சத்தியம் தெரியாம போயிடுச்சு. சோ இப்ப எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா வாசிக்கலாம் சங்கீதம் 145:15. சங்கீதம் 145 அதிகாரம் 15 வசனம். எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது, ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். இந்த பொய்யான சத்தியம் உள்ள வந்ததுனால எல்லா ஜீவன்களும் என்ன ஆயிடுச்சுன்னா பசியா இருக்கு, யாருக்குமே சத்தியம் என்னன்னு புரியல. பட் ஏற்ற வேலையில தேவன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அதுதான் ஏற்ற வேலையில பிரதர் மூலமா கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சத்தியம். சோ இப்போ அங்க என்ன பண்ணப்படுதுன்னா ஏற்ற வேலையில என்ன பண்றாருன்னா அங்க தேவன் என்ன பண்றாருன்னா நமக்கு அந்த சத்தியங்களை கொடுக்கிறார். சோ வசனம் வாசிக்கலாம். எப்போ அந்த ஏற்ற வேலை அப்படின்றது வாசிக்கலாம். மத்தேயு 24 அதிகாரம் 45 வசனம். ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யாவன். இங்க பாருங்க, ஏற்ற வேலை, ரொம்ப பசியா இருக்கிறாங்க, ஏற்ற டைம்ல அந்த ட்ரூத் என்ன பண்ணணும்னா கொடுக்கணும். அதற்கு தேவன் என்ன பண்றாரா, எஜமான் என்ன பண்றாரா, ஒரு உண்மையும் விவேகம் உள்ள ஒரு ஊழியக்காரன் என்ன பண்றாரா செலக்ட் பண்றாரா. அந்த ஊழியக்காரனை எப்போ செலக்ட் பண்றாரு, எப்படி செலக்ட் பண்றாரு பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். 24 அதிகாரம் 46 வசனம். எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். யார் அந்த உண்மையும் விவேகமா இருக்கிறாரோ அவரை தான் என்ன பண்றாருன்னா ஊழியக்காரனா செலக்ட் பண்றாரு. சோ இப்போ இதுல ஒரு கேள்வி, இப்ப 2 வசனம் நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா. சோ அதுல ஒரு கேள்வி நான் இப்ப போடுறேன், ஒன்னொன்னுக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ணும். டு கிவ் தட் ஃபுட் அட் ப்ராப்பர் டைம் வாட் டஸ் ஹி டு அப்படின்னா தேவன் ஏற்ற கால ஆகாரம் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணார். இப்ப இந்த 2 வசனம் வாசிச்சு இல்லைங்களா, ஏற்ற கால ஆகாரம் கொடுக்கறதுக்காக தேவன் என்ன பண்ணார். ஒரு உண்மையான, அதுதான் ஆன்சர். He appointed the faithful and wise servant. ஒரு விவேகமுள்ள ஊழியக்காரன் என்ன பண்ணாருன்னா செலக்ட் பண்ணாரு. அடுத்து faithful and wise servant, one person or many. அதாவது அந்த உண்மையும் உத்தமமான ஊழியக்காரர் ஒருத்தரா பலரா, ஒருத்தரா பலரா. அநேகர் அமைதியா இருக்கிறது பார்த்தா பலர் அப்படிங்களா, ஒரே ஒருத்தர் தான். இன்னைக்கு நிறைய ட்ரூத் வரலாம், யாருனாலும் என்ன பண்ணலாம், எல்லாருமே தூதர் தான் அப்படின்னு நிறைய ட்ரூத் வரலாம். பட் இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன் தான் சொல்லப்பட்டிருக்கு தவிர ஊழியக்காரர்கள் அங்க ப்ளூரல் என்ன பண்ணப்படலன்னா சொல்லப்படல. சோ இப்போ சிங்குலர் தான், அது 1 person தான். சோ அடுத்து பாத்தீங்கன்னா அவரை யார் அப்பாயிண்ட் பண்ணது அந்த வசனத்துல, எஜமான், மாஸ்டர். சோ இப்ப யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா அவர் அங்க அப்பாயிண்ட் பண்றாரு. அடுத்து was the faithful servants predestinate, இவர் தான் அப்படின்னு முன்னாடியே தேவன் சூஸ் பண்ணிட்டாரா. ரசல் பிரதர் தான் 7ஆம் தூதன் தேவன் முன்னாடியே சூஸ் பண்ணிட்டாரா.
அப்படிலாம் கிடையாது. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வரும்போது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அவர் வரும்போது யார் உண்மையும் உத்தமும் உள்ள விவேகமுள்ள ஊழியக்காரன். சோ இப்ப அந்த காலப்பகுதியில சத்தியத்தின் மீது வாஞ்சையா ரொம்ப தேடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, 16 வயசுலயே ஒரு இன்வால்வ்மெண்ட் காட்டி இவ்வளவு விஷயங்கள் பண்ணதுனாலதான் அங்க தேவன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ரசல் பிரதர் ஒருவேளை வேற யாராவது இதை பண்ணியிருந்தா கண்டிப்பா அவருக்கு என்ன பண்ணிருப்பாருன்னா அந்த ஒரு வாய்ப்பை தேவன் அங்க கொடுத்திருப்பார். சோ இப்போ வாட் டஸ் he give to the wise and faithful? தேவன் வந்தாரு, அதாவது இயேசு கிறிஸ்து வந்தாரு, என்ன கொடுத்தாரு அந்த உண்மையும் முத்தமான ஊழியக்காரனுக்கு? அந்த வசனம் நம்ம வாசிக்கலன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? சோ என்ன வாசிக்கலாம் பாருங்க, என்ன கொடுத்தார் அப்படின்னா வாசிக்கலாம். எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணை காரணமாக வைப்பேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். சோ இங்க பாருங்க, தேவன் என்ன பண்ணிட்டாராம், தன் நாஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று என்ன பண்ணிட்டாருன்னா மெய்யாக சொல்லுகிறேன். சோ இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா தன் நாஸ்திகள் எல்லாத்தையுமே அவரை என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஒரு விசாரணைக்காரனா வச்சுட்டார். சோ இப்போ இது என்ன நமக்கு அடையாளப்படுத்துது? தன் நாஸ்திகள் எல்லாவற்றின் மேலும்ன்றது நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? சோ இப்போ தேவனுடைய தெய்வீக திட்டத்தின் முழுமையான புரிதலையுமே யாருக்கிட்ட கொடுத்துறாருன்னு பாத்தீங்கன்னா பிரதர் ரசல் கிட்ட என்ன பண்ணிட்டாருன்னா தேவன் அங்க கொடுத்துட்டார். நம்ம இதற்கு முன்னாடி பார்த்தோம், நிறைய பிரதர்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, எல்லாருமே ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்க, பட் எல்லாருக்கும் முழுமையான புரிதல் இருந்ததா அப்படின்னா எல்லாருக்கும் முழுமையான புரிதல் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிரதர் ஆத்மா குறித்து என்ன பண்ணிருப்பாரு, பேசியிருப்பாரு, ஒரு பிரதர் வேற ஒரு விஷயத்த குறித்து பேசியிருப்பார், பட் அவருக்கு முழு திட்டமும் அவருக்கு தெரிந்ததானா அவங்களுக்கு தெரியல. பட் பிரதர் ரசலுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய திட்டத்தை குறித்துதான முழு விளக்கம், அதுதான் தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அங்க அதிகாரியா என்ன பண்ணிட்டாருன்னா அங்க தேவன் அங்க வச்சுட்டார். சோ இதுதான் பாக்குறோம். அவரு கிறிஸ்து வரும்போது சொல்லுவாரு, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோட பிரவேசிப்பேன். சோ அவர் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா பிரதர் தான். சோ இப்ப எக்கால சத்தம் போன்ற பெரிதான சத்தம். சோ எக்கால சத்தம்னா சோ இந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர், இதுக்கும் நம்ம கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். ஓகே. சோ இப்போ கர்த்தருடைய நாள் எதுங்க? பிரசன்ட் டைம், அதாவது நம்ம இருக்கக்கூடிய காலம் அல்லது 7ஆம் சபையினுடைய காலம். ஓகேங்களா? சோ அப்ப அந்த என்ன சத்தத்தை கேட்டாரு, யாருடைய சத்தத்தை கேட்டாருன்னு பாத்தீங்கன்னா கர்த்தர் இயேசுவினுடைய சத்தத்தை கேட்டாரு. சோ அப்போ அந்த சவுண்ட் எப்படி இருந்தது? How did the எக்கால சத்தம், ட்ரம்பட் சவுண்ட் என்ன பண்ணுதுன்னா கேக்குது. சோ இப்போ வாட் இஸ் த ட்ரம்பட் சவுண்ட்? சோ அப்ப அந்த எக்கால சத்தம் நமக்கு எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதர் மூலமா கொடுக்கப்பட்ட ரைட்டிங்ஸ் ஆஃப் 7th ஏஞ்சல். சோ அப்ப அதுதான் இன்னைக்கு என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்கால சத்தத்தை உலகம் முழுவதும் என்ன பண்ணப்பட்டதுன்னா அங்க கொண்டு வந்தது. சோ இது வேற எதுவுமே கிடையாது, அது 7ஆம் தூதனுடைய எழுத்துக்கள். இன்னைக்கு அநேகர் வேதமானவர்ல இருந்து வந்துட்டு பிரிஞ்சுட்டு போயிட்டு வேற வேற எதுவும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பட் அவங்க பேசுற எல்லாமே எதை பத்தி பேசுவாங்கன்னா 7ஆம் தூதனோட விஷயத்தை பத்தி தான் என்ன பண்ணுவாங்கன்னா பேசுவாங்க. தனியா அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா கண்டும் பிடிக்க முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா அகைன்ஸ்டா பேசுவாங்க. ஆனா அவங்க ட்ரூத் எதுல இருந்து எடுத்து பேசுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வால்யூம்ஸ் ரீபிரின்ஸ்ல இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா எடுத்து பேசுவாங்க. சோ இதுதான் பாக்குறோம், எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டி கொண்டு அவர்களை பந்தி இருக்க செய்து சமீபமாய் வந்து, அதாவது கிறிஸ்து 1874 வந்து தன்னுடைய ஊழியக்காரனுக்கு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நிறைய டாக்டரின்ஸ், நிறைய ட்ரூத் என்ன பண்றாருன்னா கொடுக்கிறார். சோ இப்போ ஒரு கேள்வி, ரசல் பிரதருக்கு எப்படி இந்த ட்ரூத் தேவன் கொடுத்திருப்பாரு? தானியலுக்கு கொடுத்த தரிசனம் மாதிரி கொடுத்திருப்பாருன்னா அப்படி கிடையாது. பரிசுத்தாவின் மூலமாக அவர் என்ன பண்றாருன்னா புரிந்து என்ன பண்றாருன்னா அந்த விஷயங்களை பண்றாரு. சோ இப்போ இன்னொரு கேள்வி, கிறிஸ்து 1874 வந்துட்டார், ஏன் ஏசு கிறிஸ்து டைரக்டா கொடுக்க முடியாதா? அதுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வேணுமா? ஏன் தேவனுக்கு அந்த பவர் இல்லையா? டைரக்டா அவரே ட்ரூத்தை கொடுத்திருக்க முடியாதா? ஏன் ரசல் பிரதர் மூலமா தான் அந்த ட்ரூத் போகணும்ன்றது ஏதாச்சும் இருக்கா? அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, சோ இங்க வந்து கொடுக்கிறாரு, தன்னுடைய ஊழியக்காரர் மூலமா கொடுக்கிறாரு. ஆனா ஏன் அவர் கொடுக்காம ஊழியக்காரர் மூலமா கொடுக்கிறார் அப்படின்னா இது தேவனுடைய ஸ்டைல். நீங்க வேதத்துல எங்க இருந்து பார்த்தாலும் தேவனுடைய ஸ்டைல் எப்படிதான் இருக்கும்னு பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். தேவன் யாரை பயன்படுத்தினாருங்க இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு வரதுக்கு?
மோசேவை பயன்படுத்தினார். அதே மாதிரி கிதியோன் யுத்தத்துல கிதியோனை பயன்படுத்தி இருப்பாரு, ஆபிரகாம் பயன்படுத்திடுவார். எல்லாரையும் தேவன் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி தான் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அங்க கொடுப்பாரு. அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய 7ஆம் தூதையும் தேவன் செலக்ட் பண்ணி என்ன பண்றாருன்னா இந்த ஒரு தூதர். சோ இவங்க தான் யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் கையில் இருக்கக்கூடிய 7 நட்சத்திரங்கள், 7 கால தூதர்கள். அப்போஸ்தலர்களுக்கு பிறகு தேவன் இந்த 7 தூதர்களை மாத்திரம் தான். நேத்து கூட பிரதர் சொன்னாரு 11 தூதர்கள் சொல்றாங்கன்ட்டு. ஆனா அவர் கையில் இருக்கிறது என்னங்க? 7 தூதர்கள் தான். அதுல எந்தவித மாற்று கருத்துமே நமக்கு என்ன பண்ண வேண்டாம்னா இருக்க வேண்டாம். சோ இது எப்படி தூதர்கள் மூலமா கொடுக்கிறாரு, அதாவது ரசல் பிரதர் மூலமா கொடுத்தாரு அப்படின்னா ஏன் டைரக்டா கொடுக்காம தூதர் மூலமா கொடுக்கிறார் அப்படின்னும் போது வாசிக்கலாம் பாருங்க. ரோமர் 10:14. ரோமர் 10:14 அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள், அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள், பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள். அப்போ பிரசங்கிக்கிறவரை என்ன பண்ணணும்னா ஒருத்தர் அனுப்பணும் இல்லைங்களா? சோ அதுதான் பாக்குறோம். அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? அப்ப தேவன் ஒருத்தரை அனுப்பி அவர் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பிரசங்கம் பண்ணணும். அப்படி பிரசங்கம் பண்ணப்பட்ட அனுப்பப்பட்டவர் தான் நம்மளுடைய 7ஆம் தூதன். சோ இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட பாத்தீங்கன்னா ஒரு அந்த கந்தாகிய மந்திரி இருப்பாருங்க, எத்தியோப்பியா மந்திரி. அவர் வந்து போகும்போது ஏசையா இது நிருபம் படிச்சுட்டு போவாரு. பிலிப்பு கேட்பாரு புரிஞ்சிருச்சா? அப்போ யாராச்சும் சொன்னாதானப்பா எனக்கு புரியும் அப்படின்னு சொல்றா இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம கிட்டயும் பைபிள் இருக்குது, புரிஞ்சிருச்சானா புரியல. அப்போ யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்தா மாத்திரம் தான் நமக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அது அங்க புரியும். ஏன்னா அது தேவனுடைய ஸ்டைல். தேவன் என்ன பண்ணுவார்னா ஒருத்தர் மூலமா தான் நமக்கு என்ன பண்ணுவார்னா அந்த விஷயங்களை புரிய வைப்பார். இதுல நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்குது. நீங்க நம்ம 7ஆம் தூதன் குறித்து பேசுறோம் இல்லைங்களா? இதுல நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்குது. என்னென்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் பாத்தீங்கன்னா என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்க என்னப்பா எப்ப பார்த்தாலும் பைபிள் பத்தியே நீங்க பேச மாட்டீங்க, எப்பவுமே நீங்க எதை பத்தி பேசுறீங்க? ரைட்டிங்ஸ் பத்தி பேசுறீங்க. ஏன் ரைட்டிங்ஸ் இல்லாம பைபிளை நம்ம படிக்க முடியாதா? ரைட்டிங்ஸ் இல்லாம நம்ம வேதத்தை புரிஞ்சுக்க முடியாதா அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா பேசுவாங்க. அப்படி நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம், பைபிளுக்காக தான் வால்யூம்ஸ் ரீப்ரிண்ட்ஸ் எழுதப்பட்டிருக்கே தவிர இதற்காக பைபிள் என்ன பண்ணலன்னா எழுதப்படல. பைபிளை புரிந்து கொள்வதற்காக தான் வால்யூம்ஸும் ரீப்ரிண்ட்ஸும் அப்படின்றத தயவு செய்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னு பாத்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பேசிக் சப்ஜெக்ட்ல நிழல் பொருள் அப்படின்ற விஷயம் எப்படி தெரியும்? இப்போ ரெபேக்கால் ஈசாக்கோட திருமணம் பாக்குறோம், அதை நம்ம எவ்வளவோ டைம் படிச்சிருப்போம். பட் அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள், ஈசாக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிறார், ரெபேக்கால் சபைக்கு அடையாளமா இருக்குது. எதன் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம்? இதே ரீப்ரிண்ட்ஸ் மூலமா தான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். சோ இதுல நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள நம்ம போயிடக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர், நிறைய காரியங்கள் இருக்குது. லைஃப் ஆஃப் ஜோசப், அதே மாதிரி வாட் பாஸ்டர் ரசல் சைட், அதாவது கேரக்டர் டெவலப்மெண்ட், மன்னா, சாங்ஸ் இந்த நைட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரதர் மூலமா கொடுக்கப்பட்ட விளக்கங்கள் தான். சோ இதுல நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா தெளிவா இருக்கணும். சோ 7ஆம் தூதனின் எழுத்துக்கள் வேதாகமத்தை மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்துது. மாறாக வந்து ரீப்ரிண்ட்ஸோ வால்யூம்ஸோ வந்து பைபிளை வந்து அப்படியே போட்டு மறைச்சிடுறீங்க, நீங்க பைபிளை வந்து பேச மாட்டீங்க, அப்படி கிடையாது. பைபிளை வெளியே கொண்டு வரதே எதுதான் பாத்தீங்கன்னா வால்யூம்ஸும் ரீப்ரிண்ட்ஸும் மாத்திரம் தான். அதான் இங்க சொல்லுது பாருங்க, 7ஆவது தூதனின் எழுத்துக்கள் வேதாகமத்தை லிஃப்ட் பண்ணி காட்டுது, மேல தூக்கி காட்டுது. மாறாக நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்க கூடாதுன்னா இவங்க பைபிளே விட்டுறாங்க, ரீப்ரிண்ட புடிச்சு தொங்குறாங்க அப்படின்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா நீங்க டைரக்டா இதை சொல்லுங்க, இது இல்லாம இது என்ன பண்ண முடியாதுங்க, புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம சொல்லலாம். வாசிக்கலாம் சிஸ்டர், இந்த ஒரு விஷயத்த வாசிங்க, அவள்தான் இன்னும் முடிக்க போறோம். அறுப்பு கால வேளையில் என்னும் 6 வால்யூம்ஸ்களை தேவன் மிகவும் ஆசீர்வதித்தும் பயன்படுத்தியும் இருக்கிறார் என்று தோன்றுகிறது. இன்று சத்தியத்தில் மகிழ்ச்சி அடைகிறவர்களின் யாவரும் இந்த கருத்தை சிறிதளவும் மறுப்பார்கள் என்று தோன்றவில்லை. இங்க பாருங்க, இன்னைக்கு இவங்க எல்லாம் மறுக்கிறாங்க இல்லைங்களா? இவங்க எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா வால்யூம்ஸ் படிச்சே இருக்க மாட்டாங்க. இந்த ரீப்ரிண்ட்ஸ் ஏன் படிக்கிறீங்க அப்படின்னா அவங்க ரீப்ரிண்ட்ஸ் வால்யூம்ஸ் படிக்காதவங்க தான் இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா பேசுவாங்க. அதான் சொல்றாங்க, யார் அங்க ரீப்ரிண்ட்ஸ் வால்யூம்ஸ் 6 வால்யூம்ஸ்களை தேவன் மிகவும் ஆசீர்வதித்தும் பயன்படுத்தியும் இருக்கிறார் என்றது யாருக்கு தெரியுங்களா? யார் அதை படிச்சாங்களோ அவங்களுக்கு மாத்திரம்தான் அதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம், அந்த வெளிச்சம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அது தெரியும் அப்படின்னு என்ன பண்றாரு இங்க சொல்றாரு. அடுத்து பாருங்க,
சிலர் வால்யூம் 1 வாசித்து மற்ற வால்யூம்ஸை மேலோட்டமாக மட்டும் பார்த்திருக்கிறார்கள். அவர்கள் வேதாகம படிப்பு வகுப்புகளை பற்றி அறிந்து, அதாவது பேசிக் சப்ஜெக்ட்ஸ் மட்டும் கேட்டு, அது மட்டும் நான் கேட்டுட்டேன், எனக்கு எதுவே போதும் அப்படின்னு இருந்தோம்னா கடைசியில நம்ம என்ன ஆயிடுவோம்னு பாத்தீங்கன்னா அங்க விழுந்துருவோன்ற மாதிரி இருக்கும். அவர்கள் வேதாகம படிப்பு வகுப்புகளை பற்றி அறிந்து அவற்றில் கலந்து கொண்டு சகோதரர்களுடன் கலந்துரையாடி சில பிரசங்கங்களை கேட்டதினால் 6 வால்யூம்ஸ்களின் போதனைகளை முழுமையாக வாசித்து ஆராய்ந்தவர்கள் போல் தாங்கள் அறிந்து விட்டோம் என்று நினைத்திருக்கலாம். சில பேர் எப்படி நினைச்சுக்கிறாங்களா, நான் பேசிக் கேட்டேன், அதுவே எனக்கு 6 வால்யூம்ஸ் படிச்ச மாதிரி எனக்கு ஒரு இது திருப்தியா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு என்ன பண்றாரு இங்க சொல்றாரு. சோ இப்போ அடுத்து பார்க்கலாம் பாருங்க. இது ஒரு பெரிய தவறு. அதாவது பேசிக் கேட்டா மட்டும் போதும், இது ஒரு பெரிய தவறு. அதற்கும் மேலாக இது ஒரு மிகவும் ஆபத்து. இன்னைக்கு நிறைய பேர் பின்வாங்கி போறது காரணம் என்ன தெரியுங்களா? ஜஸ்ட் பேசிக் கேட்டு உள்ள வருவாங்க, அதோட ரைட்டிங்ஸ் எதுவும் படிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வேற ஏதோ ஒரு குழப்பமான ஒரு சத்தியத்தை கேட்டு என்ன பண்ணிடுவாங்க, பின்வாங்கி போயிடுவாங்க. அதான் சொல்றாரு, அது மிகவும் ஆபத்தானது, தவறு. ஏனெனில் நாம் ஒவ்வொருவரும் விசேஷமாக சோதிக்கப்பட்டும் பரிசோதிக்கப்பட்டும் ஆக வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். தெய்வீக திட்டத்தை பற்றின பகுதியளவு அறிவு கொண்டவர்கள் கொடுக்கப்பட்ட கவசத்தின் ஒரு பகுதியை மட்டும் அறிந்து, அதாவது என்ன சொல்றாருன்னா, நீங்க வெறும் பேசிக் மட்டும் வச்சுட்டு நான் சண்டைக்கு போறேன் அப்படின்னா ஒரே ஒரு கத்தி மட்டும் எடுத்துட்டு போறீங்கன்னு அர்த்தம். அப்போ 6 வால்யூம்ஸ் நீங்க படிச்சாதான் உங்களுக்கு தேவையான ப்ரொடெக்ஷன் ஃபுல்லா இருக்கும். நீங்க வெறும் பேசிக் மட்டும் வச்சுட்டு யாராச்சும் போய் பேசுனீங்கன்னா அவங்க ரிப்ளை ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னா நமக்கு விளக்கம் கொடுக்க முடியாது. சோ இப்போ அதான் இங்க சொல்றாரு பாருங்க. இந்த பொல்லாத நாளில் உலகம் மாம்சம் மற்றும் விரோதி கொண்டு வரும் தாக்குதலுக்கு எதிராக நிலைத்திருக்க மிகவும் கடினமாகவும் ஒருவேளை முடியாதாகும். வெறும் பேசிக் வச்சு என்ன பண்ண முடியாது, நீங்க இந்த உலகத்தை சமாளிக்க முடியாது. உலகத்தின் பின்னாடி நீங்க என்ன பண்ணிடுவீங்கன்னு பாத்தீங்கன்னா போயிடுவீங்க அப்படின்னு என்ன பண்றாருன்னா இங்க பிரதர் நமக்கு சொல்லக்கூடியதா இருக்கு. சோ அது குறித்தான விஷயங்கள் தான் இங்க என்ன பண்றாருன்னா, நிறைய விஷயங்கள் வால்யூம்ஸ்களை குறித்து நம்ம என்ன பண்ணணும்னா ஆராய்ந்து நம்ம விடாமுயற்சியுடன் அதை படிக்கணும் அப்படின்றதெல்லாம் என்ன பண்றாருன்னா இங்க சொல்லக்கூடியதை நம்ம பாக்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அடுத்து இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, நீங்க எப்ப பார்த்தாலும் ரீபிரிண்டே சொல்றீங்க அப்படின்னுவாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, we might be wrongly called as ரசலைட். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எப்ப பார்த்தாலும் ரசல் பத்திரி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, தூக்கி பிடிச்சி பேசிட்டு இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் யாரு, ரசலைட் அப்படின்னு நம்ம கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க. அப்படி கேட்டா நீங்க என்ன சொல்லுங்க அப்படின்னும் போது ஒரு பிரதர் சொல்லி இருக்கிறாரு, ஜெனிப்பிக்கப்படுதல் இருக்கு இல்லைங்களா, ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுதல்ல ஒரு சில சிம்டம்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா, அதுல ஒரு பிரதர் எழுதி இருக்கிறாரா, என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, உங்களை ரசலைட் அப்படின்னு நீங்க சொல்றாங்கன்னா நீங்க புரிஞ்சுங்க, அப்ப நீங்க ஆவியில ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீங்க, அந்த ப்ராசஸ்க்குள்ள நீங்க போயிட்டு இருக்கிறீங்க. அந்த ரசலைட்ன்ற பேர் உங்களுக்கு வந்தாலே நீங்க கரெக்டான ரூட்ல போயிட்டு இருக்கீங்க அப்படின்ற விஷயத்தை நீங்க என்ன பண்ணிக்கங்க, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு என்ன பண்றாருன்னா சொல்றாரு. சோ இப்போ நம்ம கன்க்ளூஷனுக்கு என்ன பண்ணிடலாம்னா அன்புக்குரிய வந்துடலாம். சோ இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, உண்மையான ராஜ்யத்தின் சத்தியம் பட்ட கஷ்டங்கள். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தோம். செகண்ட் பார்ட்ல அந்த உண்மையான ராஜ்யத்தின் சத்தியம் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா மறைஞ்சு போச்சு. பொய்யான ராஜ்யத்தின் சத்தியம் என்ன ஆயிடுச்சுன்னா போப்புமார்கள் மூலமா வளர்ந்துருச்சு, வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. சோ இப்போ அது என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா அழிக்க முடியல. சோ இப்போ மறுபடியும் அதை தேவன் என்ன பண்றாருன்னா தன்னுடைய 2ஆம் வருகையில, இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையில இந்த உலகத்தை ஆயத்தப்படுத்துறார். 1799 ஆயத்தப்படுத்துறார். பைபிள் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அதுல இருந்து உண்மையான சத்தியத்தை என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா வெளியில கொண்டு வரார். யார் மூலமா கொண்டு வராருன்னா உண்மையும் விவேகமான ஊழியக்காரன் மூலமா என்ன பண்றாருனாங்க கொண்டு வரார். சோ இதுதான் நம்ம என்ன பண்றோம்னா இன்னைக்கு நம்ம பாக்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. கடைசியாக ஒரே ஒரு பகுதி மட்டும் வாசிச்சு நம்ம முடிக்கலாம். ஏற்ற காலத்தின் சத்தியத்தின் கலிக்கம் மூலம் கண்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாம் அனைவரும் குழப்பத்திலும் கலகத்திலும் இருந்து எந்த வழியில் செல்ல வேண்டும் என்றும் ஆறுதலை எங்கே தேட வேண்டும் என்றும் அறியாமல் தவிர்க்கின்றவர்களுக்கும் தங்கள் காலடிக்கு கீழிருந்த அனைத்தும் நழுவி செல்கின்றது போல் தோன்றும் வேளையில் தங்கியிருப்பதற்காக உறுதியான ஒன்றை இயங்குகிறவர்களுக்கும் வழியை காட்டி நமது சத்தியத்தை உயர்த்துவோமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப கடைசியா நமக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த உண்மையான ராஜ்யத்தின் சத்தியம் எங்க இருந்து வந்திருக்குங்க,
அவங்க பட்ட கஷ்டம், இந்த ரத்தத்தினால் எழுதப்பட்ட இந்த வேதாகமத்தின் மூலமா நம்ம கையில தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த ராஜ்யத்தின் சத்தியத்தை கொடுத்திருக்கிறாரு. நம்முடைய கண்களை என்ன பண்ணிருக்காருன்னா அபிஷேகம் பண்ணிருக்கிறார். சோ இப்போ நாம என்ன பண்ணணும்னா இதுதான் நம்மளுடைய உண்மையான ராஜ்யத்தின் சத்தியம்ன்றதை தெரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அடுத்து அப்படின் போது let us learn and study the true kingdom message. அதாவது கற்றுக்கொள்ளணும். இதுதான் சத்தியம்ன்றதை நம்ம என்ன பண்ணணும் கற்றுக்கொள்ளணும். அடுத்து let us do it for our life. அதை நம்மளுடைய லைஃப்ல என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணி வாழணும். அதே மாதிரி let us share it with others. நாம மாத்திரம் என்ன பண்ணக்கூடாதுன்னா இத வச்சிருக்க கூடாது. மற்றவர்களுக்கு, அதாவது அறுவடையின் ஊழியத்தை நம்ம என்ன பண்ணணும்னா தைரியமா செல்லணும். அதே மாதிரி இந்த உண்மையான சத்தியம் நம்ம கிட்ட இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளை நாமளே பாதுகாத்து கொள்ளலாம். ஏன்னா சபைகளுக்குள்ள அநேக ஓநாய்க்கள் என்ன பண்ணப்படும்னா அனுப்பப்படும். சோ இந்த உண்மையான ராஜ்யத்தின் சத்தியம் தெரிந்தா மாத்திரம் தான் நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னு பாத்தீங்கன்னா இங்க டிஃபெண்ட் பண்ணிக்க முடியும். தவறான போதனை வந்தா நம்மள பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படின்ற விஷயத்த நம்ம என்ன பண்றோம்னா பாக்குறோம். சோ இப்போ அன்புக்குரிய சகோதரரே, இந்த பாடத்தினுடைய ரெஃபரன்ஸ் நம்ம எங்க இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வால்யூம் சாப்டர் 3, செகண்ட் வால்யூம் சாப்டர் 9 பிளஸ் ரீப்ரிண்ட் நம்பர் 5909. இந்த ஒரு ஆர்டிக்கல் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா இந்த ஒரு பாடம் எடுக்கப்பட்டிருக்கு. சோ இப்போ உண்மையான தேவனுடைய ராஜ்யத்தின் சத்தியம் இன்னைக்கு யாருக்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்குன்னா சிறு மந்தை வகுப்பாராகிய நம்ம கிட்ட என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா தேவன் இன்னைக்கு கொடுத்திருக்கிறார். சோ இதை நாம பாதுகாக்கணும். அதை எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கொண்டு போய் சேர்க்கணும். சோ இப்போ பொறுமையோடு கேட்ட உங்களை யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.